எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னையிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் இருளின் அமைதி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, கதை, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு கூறப்பட்டது கிடையாது. இந்த கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். தன்னோட டிவிஎஸ் 50ல மெதுவா வந்துட்டு இருக்கிறாரு சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க, அவருடைய வண்டி அதே ஸ்பீட்ல மெதுவா போயிட்டு இருக்குது. என்னம்மா, நான் என்ன பண்ணிட்டு போன இடத்துல வேலை ஆகலினா தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, செத்த போனை வை. ஒரு 45ல இருந்து 50 வயசு மதிப்பு தக்கக்கூடிய சொக்கலிங்கம் போன்ல மனைவி கிட்ட சமாதானம் சொல்லிட்டே வந்துட்டு இருக்க, என்னமா அவருடைய காதுக்கு ஒரு மாதிரியான வித்தியாசமான சத்தம் கேக்குது. நைட்டு 10:30 மணி வேற, போகக்கூடிய இடத்துல ஆட்கள் நடமாட்டம் கம்மி. தன்னோட வீட்டுக்கு இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கவே வேகத்துல போயிட்டு இருந்தவர் மனைவி ஏதோ போன் பண்ண அதுல அமைதியாகிறாரு. அதுக்கப்புறமா மெதுவா வந்தவர் தான் இந்த சத்தத்தை உணர்றாரு. அது என்னமோ மாதிரி வித்தியாசமா இருக்குது. போன்ல பேசிட்டு இருக்கவே மனைவியோட கேள்விகளுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்க, என்னங்க எதுவும் பேசாம இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு தன்னோட வண்டிய அப்படியே நிறுத்துறாரு. நிறுத்துறவரோட மனசுக்குள்ள பல கேள்விகள் இருந்தாலும் என்னமோ அந்த சத்தம் அந்த இடத்துல நிறுத்த சொல்லி அவரை தூண்ட ஆரம்பிக்குது. டிவிஎஸ் நிறுத்தினவரு மெல்ல அந்த வண்டியிலேருந்து இறங்குறாரு. சத்தம் எந்த பக்கத்துல இருந்துன்னு திரும்பி திரும்பி பாக்குறாரு. அவருடைய இடது பக்க காதல் தான் அது நல்லா கேட்கறதுனால அந்த வழித்தடத்துல இருக்கக்கூடிய இடது பக்கமா நோக்கி மெல்ல 2 அடி வச்சு, யாருமா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, யார் இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சத்தம் ஆமா அப்படிங்கிற மாதிரி பலத்த குரல்ல கத்த இவருக்கு நெஞ்சே பதவதச்சு போகுது. அந்த சத்தம் எப்படின்னா, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களான்னு வழியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான உணர்வு. பெண்கள் யாராவது ஏதாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை செஞ்சு தூக்கி போட்டாங்கன்னா எப்படி முனகிட்டு கத்திக்கிட்டு கிடப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதை விட அவங்களுடைய கதறல் சத்தம் ரொம்பவே அதிகம். அதனாலதான் அவர் அந்த வண்டியை நிறுத்திட்டு இறங்கினாரு. மெல்ல அந்த இடத்த நோக்கி போக அங்க சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பாலத்தினால சைட்ல இருக்கக்கூடிய ஒரு திட்டு, அந்த திட்டுக்கு பக்கத்துல குழி, அங்க கருவேல மர செடி. அதுக்குள்ள மெதுவா எட்டி பார்த்தவரோட கண்கள் எல்லாம் விரிஞ்சு போய் கிடக்குது. அவர்னால அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில வரவே முடியல. திடீர்னு அவருடைய கைகள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல பார்த்தது, அந்த குழிக்குள்ள கால் 2ஐயும் விரிச்சு வச்சு ஒரு மாசமான பொண்ணு பாதி குழந்தை வெளியில வந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதை பார்த்தவருக்கு உயிரே போகுது. ஒரு பொண்ணு தனக்குத்தானே பிரசவம் பார்த்துக்கிட்டானா எந்த மாதிரி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கு. வழியில அவ துடிக்கிற துடி அங்க இருக்கிறது அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு சொக்கலிங்கம். அந்த பொண்ணுக்கு உடம்புல சுத்தமா தெம்பு கிடையாது. அவளோட உடம்பு எல்லாமே தெம்பிலிருந்து போய் கிடக்கிறது. அவ கத்துற கத்துலே தெரியுது. அத்தனை வேதனையிலும் ஒரு பொண்ணுனால சத்தமா கத்த முடியலன்னா அவ எந்த அளவுக்கு வேதனையில் இருப்பா. இவர் வேக வேகமா மெல்ல மெல்ல போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணை மேல தூக்க பாக்குறா. ஆனா அவர் பொண்ணு மேல வர மாதிரி தெரியல. இந்த நேரத்திலேயே அமுத்தி அதை பண்ணி இதை பண்ணி அந்த குழந்தையும் வெளியில வந்துருது. வேகமா அந்த பொண்ணோட கையில அந்த குழந்தைய எடுத்து கொடுத்துட்டு தன்னோட வேட்டியை எடுத்து அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு சுத்த சொல்லிட்டு அந்த பொண்ணை வேகமா டிவிஎஸ் 50ல ஏத்துறாரு. வேற வழியே இல்லை. அந்த நேரத்துக்கு அவர் யாரையும் கூப்பிடவும் தோணல. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது சொக்கலிங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உதவிக்கு 10 நிமிஷமா ஆள் கிடைக்காததுனால அந்த வண்டியிலேயே அந்த பொண்ணையும் குழந்தைய ஏத்தி தான் தோல்ல போட்டிருந்த துண்டை எடுத்து அந்த பொண்ணோட தான் இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த பொண்ணை ரெட்டைக்கால் போட வச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் சொக்கலிங்கம் வண்டியை நிறுத்த, ஹாஸ்பிட்டல்ல நைட் தூங்கிட்டு இருந்த நர்ஸ் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்தவங்களுக்கு கூட பெரிய அதிர்ச்சி தான். ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பொண்ணு கை குழந்தையோட வண்டியில டபுள் சைடு போட்டுட்டு சொக்கலிங்கம் தட்டு தடுமா நிறுத்ததை பார்த்து தூக்கமெல்லாம் பறந்து போக அந்த நர்ஸ் எந்திரிச்சு ஒடியாடுறாங்க. பாய் அப்படின்னு கூப்பிட தூங்கிட்டு இருந்தவர் அதிர்ந்து போய் கண்ணை முழிச்சு பார்க்க நடந்த விஷயங்கள் ஒரு செகண்ட்ல அவருக்கு புரிஞ்சு போக ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வேக வேகமா அந்த பொண்ணை நோக்கி ஓடுறாங்க. வந்தவங்க டக்குன்னு அந்த பொண்ணையுமே கையில இருக்கக்கூடிய குழந்தையும் வாங்கி ஸ்ட்ரெச்சர்ல போட்டுட்டு எமர்ஜென்சி வார்டை நோக்கி ஓட அந்த வார்ட் பாய் ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போக நர்ஸ் வேகமா ஓடி போய் அங்க டியூட்டில இருந்த டாக்டர் கூப்பிடுறதுக்காக உள்ள போறாங்க. இந்த பொண்ணு அங்க எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் செய்யப்படுது.
ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே தட்டாபுடான்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சொக்கலிங்கத்துக்கு பதட்டம் நிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபோன் வர, அந்த ஃபோனை பார்க்க அதில் அவங்க ஒய்ஃப் பேர் வர, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாரு சொக்கலிங்கம். ஜீப்ல இருந்து ரொம்ப வேகமா இறங்குறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. இன்ஸ்பெக்டர் மதி ஜீப்ல இருந்து இறங்கின உடனே அங்கிருந்து வேகமா ஒடியாடுற சப் இன்ஸ்பெக்டர் ராகவ் மதியை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்க, மதி தலையை மட்டும் ஆட்டிட்டு நேரா டாக்டரோட ரூமை நோக்கி போறாங்க. போற மதி கிட்ட ராகவ் பேச்சு கொடுக்குறாரு. மேம், நேற்று நைட்டு நடந்திருக்குது மேம். யாரோ ஒருத்தர் அந்த வழியா போக அவர் தான் பார்த்துட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாரு மேடம். டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராகவ், இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போ கிடைச்சிச்சு? காலையில் தான் மேடம் கிடைச்சிச்சு. எனக்கு கிடைக்கிறதுக்கு மணி 9:30 ஆயிடுச்சு. என்ன நடக்குது இங்கெல்லாம்? மேடம், அது வந்து சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் யாருமே அட்டன் பண்ணலன்னு சொன்னாங்க. டியூட்டியில் இருந்த கான்ஸ்டபிள் யாரு? மேடம், அவர் தூங்கிட்டாராம்மா. நல்லா சொல்கிறீங்க பதில். இதே மாதிரி ஒரு கொலை நடந்து இல்லை யாரோ ஆபத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணால் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுதே ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட ரூமுக்கு முன்னாடி வர, அந்த ரூமுக்கு முன்னாடி கான்ஸ்டபிள் நின்றுட்டு சல்யூட் போட பக்கத்தில் போன மதி, என்னங்க ரொம்ப தூக்கமோ? தூங்குறதா இருந்தால் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு தூங்க வேண்டியதானே? சாரி மேடம், ரிங் அடிச்சது காதுலயே கேட்கல. அப்படியா? அப்போ நான் மெமோ கொடுக்குறேன், அதுவாது காதில் கேட்குமான்னு பார்க்கலாமா? மேம், இல்லை மேம், இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் மேம். சாரி மேம். இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது உங்களை அப்படின்னு சொல்லும் பொழுதே நர்ஸ் ஒருத்தங்க வெளியில் வந்து, மேம், இன்ஸ்பெக்டர் மதி. எஸ் மேம், நான் தான். டாக்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு, உள்ளே வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மதி அந்த கான்ஸ்டபிளை ஒருக்கா முறைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் டாக்டருக்கு விஷ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சேரில் உட்கார டாக்டர் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. மதி, இந்த கேஸ் பார்க்குற கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அட்மிட் பண்ணவர் இதுக்கு தனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. அதனால தான் ப்ரொசீஜராக போகலாம் அப்படின்னு உங்களை இமீடியட்டாக வர சொன்னோம். நேற்று எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கு, அதை அட்டன் பண்ணல. அதனால அந்த எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நாங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே டாக்டர், நீங்கள் பண்ணது சரிதான். அந்த பொண்ணும் அந்த குழந்தை எப்படி இருக்காங்க? ரெண்டுமே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அந்த குழந்தை கிட்டத்தட்ட கோமாவோட ஸ்டேஜை ரீச் ஆகிடுச்சு. அந்த குழந்தைக்கு மூளையினுடைய செயல்கள் எல்லாமே 85% டவுனாக இருக்குது. நாங்கள் அப்போயும் அப்சர்வேஷனில் வச்சிட்ருக்கோம். அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. மேபி அவங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். டாக்டர், ஏன் இப்படி? யார் அந்த பொண்ணு? சாரி மதி, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஓகே டாக்டர், பட்டு அவங்களோட உடலில் என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? நத்திங், நல்லா இருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு ப்ரெக்னென்ட் லேடி டெலிவரி சமயத்தில் இந்த மாதிரி தனக்கு தானே செல்ஃபாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அது பாதிலே ஸ்டக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுமோ அதுதான். ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அந்த பொண்ணு யார், ஹஸ்பண்ட் யார், இதெல்லாம் தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் மேபி கண்டுபிடிச்சிடலாம். இந்த பொண்ணு ஒரு வேளை ஊரை விட்டு ஒடியாந்துச்சா, இல்லை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொண்ணு நைட் எங்காவது வந்துட்டு போகும்போது தெரியாமல் டெலிவரினால இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் நாம் தான் கண்டுபிடிக்கணும். டாக்டர், அந்த பொண்ணுனால பேச முடியுமா? இப்போதைக்கு முடியாது. ஆனால் அந்த பொண்ணை பேச வைக்கிறதும் எந்த அளவுக்கு சீக்கிரமான பாசிபிள்னு எனக்கு தெரியல. வேற எதுவும் அடிக்கிறது, உதைக்கிறது, நோ நோ நோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக இருக்காங்க. அதான் தெளிவாக சொன்னனே, நார்மலான ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எப்படி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகே டாக்டர், நாங்கள் தேடி கண்டுபிடிக்க பார்க்குறோம். சீக்கிரமாக பாருங்கள். பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலியோ வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்ஸ்பெக்டர் மதியும் ராகவும் எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது அங்க நின்றுட்டு கூடிய சொக்கலிங்கம் பார்த்து பக்கத்துல போய் நிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. சொக்கலிங்கத்தை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட பக்கத்துல நின்றுக்கூடிய அவங்க மனைவியுமே, அம்மா, எங்க வீட்டுக்கார் நேத்து, இருங்கம்மா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மதி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பதட்டத்துல அப்படியே நிக்கிறாங்க. உங்க பேரு? சொக்கலிங்க. என்ன பண்றீங்க? ஊர்ல விவசாயம் தான் கண்டு பண்றேன். பசங்கள்லாம் 2 பயலுக, ஒரு பையன் காலேஜ், ஒருத்தர் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இது எங்கள் சம்சாரங்கண்ணு. சரிங்க, எப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க? நேற்று ஒரு 10:30 மணிக்கு வெளியில் காட்டு விஷயமா போயிட்டு வந்தேன். பொருள் வாங்கிட்டு வரும் பொழுது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே ரயில்வே கேட்டு போட்டுட்டாங்க. அப்போ தான் வரும் பொழுது ஒரு முனகல் சத்தம். சினிமாவில் இந்த நியூஸ்லையெல்லாம் பார்க்குறமல்லங்க, அதாவது ஏதாவது குழந்தைகளை அடிச்சு போட்டு தூக்கி போட்டால் எப்படி முனங்களோ அந்த மாதிரி. அப்படி கேட்கவும் பயந்து போய் எட்டி பார்த்தேன். புள்ள பாதி குழந்தை வெளியில் வந்து கிடந்துச்சுங்க. அப்புறம் அப்படி இப்படி நான் திணறதுக்குள்ளே அந்த புள்ள குழந்தைய வெளியில் எடுத்துருச்சுங்க.
அது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேட்டி எடுத்து போட்டு சுருட்டி அந்த பிள்ளைய ரெட்டைக்கால போட வச்சு எங்கிட்ட இருக்கிற துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு ஒரே ஓட்டமாக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்துட்டேனுங்க. ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை கண்ணு. ஆனால் இதுதான் உண்மை. என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எங்கே வேணாலும் வந்து சொல்கிறேங்க. இதான் நடந்துச்சு. அந்த பிள்ளை யார் என்ன எப்படி நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் எந்த ஊர்? இதே ஊர் தாங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் எங்கள் ஊர். இந்த ஊரில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? பாட்டா முப்பாட்டிலேருந்து இந்த ஊர் தாங்க. பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். சம்சாரம் கூட இதே ஊர் தாங்க. யாரும் வெளியிலேருந்து பொழப்புக்கு வந்தவங்க கிடையாது. இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ சாமி சத்தியமாக தெரியாதுங்க. நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இந்த பொண்ணு இங்கே கடந்ததை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அதுவும் இல்லாமல் உசுரை காப்பாற்றணும் பிஞ்சுசுராக இருக்குன்னு தான் நான் தூக்கி போட்டு வந்தேன். சரி, உங்களோட நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. உங்களை நம்பி நான் விடுறேன். எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வந்துடணும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைங்க, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரேன். என் நம்பரு, பொஞ்சாதி நம்பரு, வீட்டில் பசங்க 2 பேர்த்தோட நம்பரு எல்லாமே வேணால் கொடுக்குறேங்க. அப்புறம் டக்குன்னு கான்ஸ்டபிளை பார்க்க அவர் வேகமாக வர கான்ஸ்டபிள்கிட்ட சிக்னல் கொடுக்க அவர் நம்பரு அட்ரஸ் எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் மதி அதுக்கப்புறமா ராகவ்கிட்ட வந்து, ராகவ் அந்த பொண்ணை ஒரு ஃபோட்டோ எடுங்க. அந்த பொண்ணை மட்டும் எடுங்க, வேறு எந்த டீட்டெயில் எடுக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற ஒரே வழி, இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலேயும் இந்த பொண்ணோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க. வேறு ஊராக கூட இருக்கலாம் இல்லையா, வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அவங்க யாராவது காணாமல் போன மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொசீட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கிருந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு போக இன்ஸ்பெக்டர் மதி அந்த பொண்ணோட ரூமுக்கு போகலாம் அப்படிங்கும் பொழுது அந்த ரூம்ல இருந்து வேகமாக நர்ஸ் ஒருத்திங்க ஓடியாடுறாங்க. பின்னாடியே இன்னொரு நர்ஸ் டாக்டர் ரூமை பார்த்து ஓட மதிக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சுன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பம்ப் பண்ண எடுத்து வைக்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நல்லா போட்டு அமுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக டாக்டர் வேகமாக வந்து அந்த குழந்தைட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க மதி எதுவுமே புரியாமல் வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறனால கதவு க்ளோஸ் பண்ணாங்க. இருக்கக்கூடிய அந்த சின்ன ஓட்ட வழியா மதி பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கிளம்பிச்சு டாக்டர் வெளியில் வந்து மதியை பார்த்து, சாரி இன்ஸ்பெக்டர், குழந்தை இறந்துருச்சு. மதிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஒருவேளை அந்த பொண்ணு எந்திரிச்சாலோ இல்லை அந்த பொண்ணுக்கு சேர்ந்தவங்க வந்து என்னாவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு மதி நினச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல மதி டீயை கையில வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவ், மேம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பியாச்சு மேம். கிட்டத்தட்ட 8லேருந்து 9 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. குழந்தைக்கு போஸ்ட்மார்ட்டங்கிறது இல்லை ராகவ், நாம் அதை பற்றியெல்லாம் இப்போ திங்க் பண்ணுற நிலமையில இல்லை. அந்த குழந்தைய நம்ம எந்த ப்ரொசீஜரும் பண்ண முடியாது. பெத்த அம்மா அங்கே ஏதோ ஆபத்தான நிலைமையில படுத்திருக்காங்க. அப்பா யார், அப்புறம் அவங்களோட தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு தெரியாமல் அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ண முடியும்? மாச்சுவலில் வச்சு சொல்லியிருக்குது. பார்க்கலாம் என்னென்னு முடிவெடுக்கலாம். பட்டு இந்த கேஸில் இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளால ஏதாவது முடிவெடுக்க முடியும். கரெக்டாக அதே நேரத்தில் ராகவோட மொபைல் அடிக்க ராகவ் எடுக்கிறாரு. மேம் ஏதோ புது நம்பர்லேருந்து கால் வருது, ஒருவேளை அந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்ல ராகவ் அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயான். நம்ம இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வர ஃபோன்லாம் இது சம்மந்தமாக தான் தோணும், அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்க, ஐயா வணக்கங்க. ஹலோ யாரு? ஐயா நாங்கள் கோயம்புத்தூர் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறேங்க. ஒரு ஊர்னுடைய பேரை சொல்லி அந்த ஸ்டேஷன் நம்பரை சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராகவ் லவுட் ஸ்பீக்கர் போட அப்போவே தெரிஞ்சிருச்சு இது அந்த பொண்ணோட ஏதோ ஒரு விஷயந்தான் அப்படின்னு. ஐயா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சுங்க, இந்த மாதிரி திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு ஏதோ குழந்தை அப்படின்னு. ஆமாங்க ஐயா, அந்த பொண்ணு காணாம போனதா இங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுங்க. அப்படிங்களா? சொன்ன உடனே டீ கப்பை கீழே வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் மதி ஃபோனை வாங்கி பேசுறாங்க. ஹலோ ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் மதி பேசுகிறேன். மேடம் வணக்கங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? மேடம் நான் வந்து அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல அந்த ஊர் பேரை சொல்லி அந்த அந்த ஸ்டேஷனுடைய நம்பர் சொல்லி கான்ஸ்டபிள் பேசணுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா பார்த்துட்டு உங்களுக்கு விஷயத்த சொல்ல சொன்னாருங்க, அதனால தான் கூப்பிட்டனுங்க. சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு பேர் பிரியாங்க, வயசு 23ங்க. அந்த பொண்ணு காணாம போனதா நம்ம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க. அப்படிங்களா? அந்த கேஸ்னுடைய ஃபுல் டீட்டெயில் என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்றேனுங்க மேடம். பிரியாங்க, வயசு 23, அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறாங்க, கூட பிறந்த ஒரு தம்பிங்க.
அம்மா அப்பா 2 பேத்தோட வேலையுமே அப்படின்னு அவங்க அம்மா அப்பா பண்ணக்கூடிய வேலையை சொல்லிட்டு ஃபேமிலி டீட்டெயிலை கம்ப்ளீட்டாக சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, மேடம் அந்த பொண்ணு 3வது வருஷம் படிக்கும் பொழுது காணாமல் போயிருக்குதுங்க. என்னது, 3rd இயரா? படிக்கிற பொண்ணா? ஆமாங்க மேடம். அந்த பொண்ணு 3வது வருஷம் படிக்கும்போது காணாமல் போயிருக்குதுங்க. அப்போது கம்ப்ளைண்ட் எப்போ வந்துச்சு? கம்ப்ளைண்ட் வந்து 1 வருஷம் ஆச்சுங்க. என்னது? ஆமாம் மேடம். அந்த பொண்ணு பிரியா காணாம போனதா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இந்த ஸ்டேஷன்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த புள்ள காலேஜ் 3வது வருஷம் படிச்சிருக்குதுங்க. அந்த புள்ளையோட போட்டோவோட கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க. உங்களுக்கு நாங்க ஃபேக்ஸ் மூலமாவும் மெயில் மூலமாவும் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேங்க. எங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல சொன்னாருங்க, அதனால தான் ஃபோன் பண்ணேங்க. ஸ்டேஷனுடைய கான்ஸ்டபிள் சொன்ன உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. 1 வருஷத்துக்கு காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு வேற ஒரு இடத்துல குழந்தையை பெற்றுக்கிட்டு கிடக்குறா. என்ன காரணமா இருக்கும்? நிறையா காரணம் இருக்கலாம். லவ் பண்ணி அந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்திருக்கலாம். ஆனால் 1 வருஷமா ஏன் அம்மா அப்பா போய் பார்க்காம இருக்கா? இல்லை யாராவது கடத்திட்டு வந்து அந்த பொண்ணை ஏதாவது பண்ணி அந்த பொண்ணு இதுக்கு வெளியில் வர்றதுக்கு அவமானப்பட்டுக்கிட்டு இவ்வளோ நாள் வெங்காது இருந்து அப்படி இருக்கலாம். ஆனால் இன்ஸ்பெக்டர் மதியோ சப் இன்ஸ்பெக்டர் ராகவோ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஒன்றும் சாதாரணமாக இந்த பொண்ணோட கேஸ் அமைய போகிறது கிடையாது. காலேஜ் முடிஞ்சு பிரியா காலேஜ் காம்பவுண்டை விட்டு வெளியில வரா. பேகை மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, சரிடி நீங்களா பார்த்து போங்க, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பிரியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பிரியா நீ பண்றது தப்புடி, உங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க, ஒழுங்கு மரியாதை இந்த வேலையை வச்சுக்காத, வா நாம நேரா வீட்டுக்கு போகலாம். பிரியாவுக்கு மனசு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவளுக்கான விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கவே, நான் பார்த்துக்கிறேன்டி, ஏதாவது ஒரு நாள் தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பாட்டுக்கு போறா. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் சொல்லியுமே பிரியா கேட்காம அன்னைக்கு காலேஜ் பஸ்ல வராம இவ தனியா போறா. அவ அப்படி போற இடம் எங்க ஏது அப்படிங்கிறது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி போனவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஆட்டோக்காக வெயிட் பண்றா. மாசத்துல ஒரு 2-3 வாட்டி இது வழக்கம்தான். ஆட்டோக்காக வெயிட் பண்றவளுக்கு கரெக்டா ஒரு ஆட்டோ வந்து நிக்க ஆட்டோல ஏறி போறா. அவ்வளவுதான். அதுக்கு மேல பிரியா எங்க போனானே யாருக்கும் தெரியாது. ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்ச இன்ஸ்பெக்டர் மதி ஸோ அந்த அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7:30 காட்ட பைபாஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கடைகளுக்கு முன்னாடி பிரியா ஆட்டோ ஏறியிருக்கா. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரில. அதானே சொல்ல வரீங்க? ஆமாம் மேடம். மெயின் இடம் பைபாஸு. அப்படி இருக்கும் பொழுது சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் பார்க்கவே இல்லையா? பார்த்தோம் மேம். எல்லா விதமான டாக்குமெண்ட் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸில் ஆட்டோவில் 2-3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கே மேம். ஆனால் ஏறும் பொழுது ஒருத்தர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும் பொழுது பின்னாடி இன்னும் 2 பேர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது மேம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும் பொழுது சரியா தெரியல, பட் யாரோ ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு மேம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த ஆட்டோவோட நம்பரும் எங்களுக்கு சரியா தெரியல மேம். ஃபுல்லாகவே எல்லா பக்கத்துலையும் தரோவாக செக் பண்ணி பார்த்தோம். எந்த இடத்துலையும் ஆட்டோவோட நம்பர் கிடைக்கிற மாதிரி இல்லை. பிரியாவோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு பார்த்துட்டோம் மேம். அவங்க எல்லாருமே பிரியாவை பற்றி சொன்ன பதிலில் எங்களால் இதுவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ பிரியா மாசத்துல 2 வாட்டி அல்லது 3 வாட்டி தான் லவ் பண்ணுற பையனை பார்க்கறதுக்காக அவனோட மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறதுமே, அங்கேருந்து அவள் ஆட்டோவில் வீட்டுக்கு காலேஜ் முடிகிற டைமுக்கு பஸ்ஸு போய் நிற்கிற சேம் டைமுக்கு போய் இறங்குறதும் வழக்கமாக இருந்திருக்கு. அப்படிதானே? அப்படின்னு கேட்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் மதி இருக்கக்கூடிய இடம் பிரியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முன்னாடி. அவங்களுக்கு என்னமோ இப்போதான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் தயக்கத்தில் வீட்டுக்கு மேலே நின்றுட்டு இருக்க அந்த பொண்ணு கையை பிசைஞ்சுக்கிட்டே, ஆமாம் மேம், ஆமாம் மேம், வேற எந்த டீட்டெயிலும் எதுவுமே தெரியலையா? பிரியாட்ட மொபைல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? இருந்துச்சு மேம், பிரியா கிட்ட மொபைல் இருந்துச்சு. பட் அவ ஈவினிங்க்கு மேலே காணாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலேஜுக்கு வரல, என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். அந்த அன்னைக்கு ஈவினிங் அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கும்பொழுது தான் பிரியா வீட்டுக்கு வரலைங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு மேம். மற்றபடி வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. அவருடைய லவரோட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே அன்னைக்கே நான் கொடுத்துட்டேன் மேம். அதுக்கப்புறம் பிரியாவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது மேம். 1 இயராக வந்து கேட்டாலும் எங்ககிட்ட இது பதில் தான் மேம் இருக்குது. பிரியா பற்றின டீட்டெயிலை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த பொண்ணோட அம்மா வந்து, மேடம் பிள்ளைக்கு ரொம்ப நாள் கிளம்பிச்சு, இப்போ தான் மேடம் வரணும் அமைஞ்சிருக்கு,
ஜாதகத்தில் விட்டுட்டோம்னா 32 தான் ஆகுங்கிறனால அவசரமாக ஏற்பாடு பண்ணணும். இதனால கெட்டு போயிட வேண்டாம் மேடம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து 2 மாதம் வீட்டுக்கு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே பொண்ணு பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் மேடம், இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வேண்டாம். அப்படியே அவங்க அம்மா சொல்ல இன்ஸ்பெக்டர் மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து, உங்கள் பொண்ணோட கல்யாணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே முக்கியம். பிரியா காணாமல் போய் இப்போ பிரியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு யார் காரணம், என்ன முடிவு அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மாதிரி அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் கூட அங்கேருந்து கிளம்புறாங்க. ஷெட்டுக்கு மேலே நின்றுட்டு இருக்கக்கூடிய கோகுல், மேம் நானும் பிரியாவை லவ் பண்ணேன் மேம். நானும் அவளும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணோம். 9th முதல் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு வரல. 11th முடிக்கும் பொழுது நான் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இந்த கடைக்கு வந்துட்டேன். எங்கள் மாமாவோட கடை தான். அப்பா அடி அடி நடிச்சதுனால மாமா தான் எனக்கு கொண்டாந்து இங்கே சேர்த்து விட்டார். மாமாவோட சேர்ந்து நான் தான் மேம் பார்த்துட்டு இருந்தேன். மாமா இப்போ எனக்கே இது எழுதி கொடுத்துட்டாரு. பிரியா அந்த அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி போனான் மேம். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. வழக்கமாக வீட்டுக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே ஸ்டடின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துருக்கும் போது எனக்கு மெசேஜ் பண்ணுவாள். அன்றைக்கி நான் மெசேஜ் பண்ணி எந்த ரிப்ளையும் வரல. அதனால் கால் பண்ணி பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் மாட்டிட்டாலும் என்னமோங்கிற பயத்தில் அன்றைக்கி நைட் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தேன். வீடே பரபரப்பாக தான் இருந்துச்சு. என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு போகும்பொழுது அந்த சமயத்தில் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. நைட்டு முழுக்க அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு அடுத்த நாள் காலையில் போய் தெரிஞ்சிச்சு பிரியா காணாமல் போயிட்டான்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கத்துலையும் தேடி பார்த்தேன். போலீஸ் வந்து விசாரிக்கும் பொழுது கூட என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் அவங்க கூட ஹெல்ப் பண்ணேன் மேம். பட் பிரியா இப்போது இந்த மாதிரி ஒரு நிலைமையில கிடச்சிருப்பான்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. கோகுல், பிரியா எப்படிப்பட்ட பொண்ணு? நல்ல பொண்ணு மேம். எனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டான் மேம். இப்போ கரெக்டாக 1 வருஷத்தில் கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றிருக்கானா அவளுக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேம். கிடையாது கிடையாது கிடையாது. என் பொண்ணுக்கு நாங்கள் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கவே கிடையாது. பிரியாவோட வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மாதிரி, ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பிரியாவோட அப்பா, பக்கத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய பிரியாவோட அம்மா, இவங்க எல்லாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மௌனத்துக்கு அப்புறமா பிரியாவோட அப்பா, மேடம் சத்தியமாக இல்லை மேடம், என் பொண்ணை நான் ஏன் மேடம் அனாதையாக விட போகிறேன்? அவள் காணாமல் போன 1 வருஷத்துலேருந்து நானும் இவ்வளோ பச்சை தண்ணி பல்ல படுறத கூட யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புள்ள இருக்குதோ இல்லையோ, சாப்பிட்டுச்சோ என்ன பண்ணுச்சோன்னு. அந்த பையனை விரும்புகிறாங்கிற விஷயம் கூட எங்களுக்கு தெரியாது மேடம். காணாமல் போய் போலீஸ் விசாரிக்கும் பொழுது பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும் இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் எந்த பையன் அப்படின்னு. பிரியா எங்கே இருக்கிறா ஏது இருக்கான்னு நாங்கள் திணறிட்டு இருக்கிற நேரத்தில் பிரியா இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கான்னு இப்போ தான் போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் ரெடியாக உட்காந்துருக்குறோம் மேடம். திண்டுக்கல்ல போய் பிரியா பார்க்குற வரைக்கும் எங்களால் இந்த மனசை ஆர்த்திக்கவே முடியாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன் மேடம், பிரியாவுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் அடித்து உதச்சி தெரியாமல் கல்யாணம் பண்ணல மேடம். அந்த பையன் சொல்கிற மாதிரி இது எல்லாமே அப்பட்டமான பொய் மேடம். இன்ஸ்பெக்டர் மாதிரி பிரியாவோட காணாமல் போன ஃபைலு, பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸு, காலேஜு, அந்த பையன் கோகுல், பிரியாவோட அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா கூட 1 வருஷமா ஏன் கேஸ் இன்னும் மூவ் ஆகலை அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் குற்றவாளி யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான க்ளூ ஒரு இம்மி அளவு கூட கிடைக்கல. அந்த அன்னைக்கு பிரியாவோட பேரண்ட்ஸ் கூட இன்ஸ்பெக்டர் மாதிரி கிளம்பி வரதா இருக்குது. அப்போதான் எல்லா ஏற்பாடுகளும் நடக்க அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து, மேடம் இதில் கம்ப்ளீட்டாக இருக்குது, இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் படித்து பாருங்கள், உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் பண்ணாலும் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள், நாங்கள் இங்கேருந்தே உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணித்தரோம், நீங்கள் சிரமப்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பிரியாவோட அம்மா அப்பாவோட மதியம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மா அப்பாவை கேபில் தாட்டி விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் மதி கிளம்பலான்னு ரெடியாக இருக்கும் பொழுது கரெக்டாக ராகவ்ட்டிருந்து ஃபோன் வருது. மேம் சொல்லுங்க ராகவ். மேம் கிளம்பிட்டீங்களா? ராகவோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு பதட்டம் நல்லாவே தெரியுது. ஆமா ராகவ் கிளம்பிட்டோம். அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி வராங்க. கான்ஸ்டபிளை விட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணு எப்படி இருக்கா? மேடம் அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், டாக்டர் இப்போ தான் ஃபோன் பண்ணார். அவங்களுக்கு இதோட 3 வாட்டி ஃபிக்ஸ் வந்துருச்சாமா. அவங்க உயிரும் காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ராகவ் அது இப்படி குழந்தை? மேம் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது மேம். சொல்லுங்க ராகவ். ராகவோட வாய்ஸ்ல இருந்த பதட்டம் இன்னும் குறையாம இருக்கும் பொழுதே இன்ஸ்பெக்டர் மதிக்கு இதோ பெரிய விஷயம் தோண ராகவ் கிட்ட மறுபடியும் என்னன்னு கேட்க, ராகவ் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்க கேட்க மதியோட மனசுக்குள்ள பயம் பதட்டமும் ஏற்பட்டு முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறி போயிருது. வேகமா மதி
ஜீப்பை எடுத்து அங்க போய் சேர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. அவங்க போய் அங்க ரீச் ஆகும் பொழுது நைட்டு 11 o'clock மேல இருக்கும். இன்ஸ்பெக்டர் மதி அதை எதுவுமே பொருட்படுத்தாம நேரா ஸ்பாட்டுக்கு போக இன்ஸ்பெக்டர் மதி அங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு ராகவும் கான்ஸ்டபிள்ஸும் அங்க வராங்க. ஏற்கனவே அங்க ஒரு காவலுக்காக கான்ஸ்டபிள் ஒருத்தரை போட்டு அங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு ரெட் கலர் ரிப்பன் எல்லாம் கட்டி வைக்க இன்ஸ்பெக்டர் மதியோட பதட்டம் அவருக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அங்க போய் அந்த இடத்த பார்த்த உடனே அவங்க கண்ணை நம்பவே முடியல. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் மதி ராகவை கண்ணு கலக்கத்தோட பாக்குறாங்க. என்ன ராகவ் இது, நம்பவே முடியல. ஆமா மேடம், எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபுல்லா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இங்க வந்து பார்த்தோம். இந்த விஷயத்த வெளியில யாருக்கும் தெரியாம எப்படி இவ்வளோ நாள் விட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நாங்கள் ஃபாரன்சிக்லேருந்து கூப்பிட்டு எல்லாமே டெஸ்ட் எடுத்துட்டோம் மேம். அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு இந்த போன் எல்லாத்தையுமே டெஸ்ட்டுக்கு அனுப்பலான் இருந்தோம் மேம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்ஸ்பெக்டர் மதி எகைன் அந்த இடத்த பார்க்குறாங்க. மண்டையோடு எலும்பு கூடுன்னு ஏதேதோ நல்லா அங்கே கடக்க அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே இறந்து தானா அழுகி போய் மீதி இருக்கக்கூடிய மனுஷனுடைய மண்டையோடு எலும்புக்கூடு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு பெரிய மண்டையோடு கடந்திருந்தா கூட மதிக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருந்திருக்காது. ஏன்னா அவங்க இதே மாதிரி எத்தனையோ கேஸ் பார்த்துட்டாங்க. பட் அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன மண்டையோடு கிட்டத்தட்ட எப்படியுமே அது குழந்தைகளுடைய மண்டையோட தான் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பயத்துக்கான முக்கியமான காரணம். பிரியா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்க இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தா இதுல இன்னும் எத்தனை நடந்திருக்கோ அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் மதி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ண அங்க இருக்கக்கூடிய போன் எல்லாத்தையுமே லேப் டெஸ்ட்டுக்காக எடுத்து அனுப்புறாங்க. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில 11 மணிக்கு ஸ்டேஷனுக்குள்ள வர இன்ஸ்பெக்டர் மதிக்கு அங்க இருக்கிற எல்லாருமே சல்யூட் அடிக்க ராகவ் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. ராகவ் பார்த்து, ராகவ் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? மேம் ரிப்போர்ட் தான் இப்போ வந்துடும் மேம், கான்ஸ்டபிள் வாங்க போயிருக்கிறாரு. என்ன ராகவ் இப்படி சொல்றீங்க? டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லும் பொழுதே டிவிஎஸ்லேருந்து இறங்கி வரக்கூடிய கான்ஸ்டபிளை பார்த்த உடனே வேக வேகமாக போய் இன்ஸ்பெக்டர் மதி அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறாங்க. ரொம்ப ரஷ்அப் பண்ணி இந்த கேஸ் இன்னும் கிரிட்டிக்கலாக போயிடக்கூடாது, இதே மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக எல்லா பக்கத்துலேயும் ப்ரெஷர் போட்டு வாங்கின ரிப்போர்ட் இது. ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்ததுக்கு அப்புறமா டக்குன்னு அதில் இருக்கக்கூடிய முரளியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி மதி பேசுகிறாங்க. முரளி, ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரிப்போர்ட் இருக்கக்கூடிய இதெல்லாம்? ஆமாம் மேடம், ரிப்போர்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் உண்மைதான். 2 எலும்புக்கூடு, ஒரு பொண்ணு அண்டு ஒரு குழந்தை, அண்டு மண்டையோடு இருக்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இறந்துருக்கு நல்லாவே தெரியுது. இடுப்பு எலும்பு நல்லாவே விரிஞ்சிருக்குது. அண்டு அந்த பொண்ணோட இடுப்புல பேக்ல எல்லாமே எலும்பு முறிஞ்சிருக்கு. குழந்தைக்கு கூட கழுத்து சைடு இருக்கக்கூடிய எலும்புலாம் முறிஞ்சுதான் இருக்கு. இவ்வளோ நாள்ல எத்தனை நாள் நடந்துச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும் பொழுது மேபி இது கிட்டத்தட்ட ஒரு 7 monthsக்கு முன்னாடி நடந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேம் டெட் பாடி 2 அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் அங்கேயே இறந்து அழுகி இதை மாதிரி எலும்பு கூட மிச்சம் மீதி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அங்கிருந்த விதமான ஒரு சில பொருட்களை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இப்படிதான் உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணுது மேம். அண்ட் முரளி மேம் சொல்லுங்க மேம், அந்த எலும்புக்கூடுகளில் வேற எங்கேயும் ஃப்ராக்சர்ஸு அதனால எதுவுமே இல்லையா? இல்லை மேம், அந்த பெரிய எலும்பு கூட இருக்கிறது லேடியோட தான். அவங்களோட வயிற்றினுடைய அதாவது அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புலாம் பார்க்கும் பொழுது டெலிவரி டைமில் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே ஒரு எலும்பு முறிவு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அந்த குழந்தையினுடைய கழுத்து சைடு இருக்கக்கூடிய எலும்பு முறிஞ்சதுக்கு காரணம் மேபி செல்ஃபாக அந்த பொண்ணை டெலிவரி பார்த்து எடுக்கும் பொழுது அந்த எலும்பு முறிஞ்சிருக்கான்னு எனக்கு தோணுது. ஃபோன் வச்சதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் மதிக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. அப்போ பிரியாவுக்கு நடந்த அதே விஷயம் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. டெலிவரி ஆகி அந்த பொண்ணு கண்டுக்கு ஆள் இல்லாம தன்னைத்தானே வந்து டெலிவரி பார்த்துக்கிட்டு அங்கேயே இறந்து போயிருக்கா. குழந்தையும் அதே மாதிரி இறந்து அழுகி இப்ப எலும்பு மட்டுமே மிச்சமாயிருக்கு. இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி யாரு காரணமா இருப்பாங்க? எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க? கரெக்டா டெலிவரியா இருக்கக்கூடிய பெண்ணு டெலிவரி ஆயிட்டு இறந்து போறாங்க. ஆனா அப்படி இறந்து போன அந்த பொண்ணு மேரிடா இல்ல பிரியா மாதிரியே காணாம போனவங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் இன்ஸ்பெக்டர் மதியோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அதே நேரத்துல ராகவ் போன் எடுத்துக்கிட்டு வேகமா இன்ஸ்பெக்டர் மதி கிட்ட வராங்க. மேம்,
மேம், ராகவ் வரக்கூடிய பதட்டத்தை பார்த்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு பயமான விஷயம்தான், என்னமோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் மதி ராகவோட பதிலுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க அவர் பக்கத்துல வந்து, மேம், இட்ஸ் வெரி சேட் நியூஸ். சொல்லுங்க ராகவ், என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த பிரியா இறந்துட்டாங்க மேம். அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் மதிக்கு இது இன்னும் பெரு அதிர்ச்சி. உயிரோடு இருந்திருந்தா கூட ஏதாவது ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா யாரு என்ன எப்படி உன்னை யார் என்ன கடத்துனாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் இப்போ பிரியாவும் இல்லை. இந்த கேஸு இருக்கக்கூடிய முடிச்சு அவுக்குன்னு பார்த்தோம்னா இந்த கேஸில் இப்போ ஒரு பலமான முடிச்சு விழுந்திருக்கு. குற்றவாளி சிக்கறக்கான எந்த வகையிலையும் வாய்ப்பில்லை. இன்ஸ்பெக்டர் மதியும் சப் இன்ஸ்பெக்டர் ராகவும் இந்த கொலைகளுக்கும், அதாவது இந்த எதர்ச்சியான கொலைகளா இல்லை திட்டமிட்ட கொலைகளா, இதுக்கு காரணமான ஆட்களை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? எப்ப பார்த்தாலும் இதே தான் உங்களுடைய கருத்தா இருக்குது. இதே பதில் மட்டும்தான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்குது. புருஷப்பன் ட்ரெண்ட் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள மனசுல கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கல்யாணம் தப்பவே சொல்லி தொலைஞ்ச வேண்டாம் அப்படின்னு கேட்டு தொலைஞ்சாதானே அப்படின்னு துளசி தான் பொண்ணு சீதா பார்த்து கத்திட்டு இருக்க, பக்கத்துல எதுவுமே பேசாம தலையை கீழே குமிச்சு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு கண்ணன். கண்ணன் இப்படி நின்றுட்டு இருக்க மறுபடியும் அவங்க மாமியார் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த கல்யாணத்தப்பவே சொன்னேன், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், பார்க்கறக்கு அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு. இவ கேட்டு தொலைஞ்சாதானே இப்போ வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாள் நீங்களே குழந்தைய தள்ளி போடுவீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா, நாங்கள் என்னம்மா பண்ணுறது? டெஸ்ட்டுக்கு போகும்போதெல்லாம் குழந்தை அப்படி இருக்குது கலைச்சிடலாம், குழந்தை இப்படி இருக்குது கலைச்சிடலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு? இவனை கட்டிக்கிட்ட இப்படிதான் ஆகும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன்ல, அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு நிக்க, உடல் அமைப்புல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனுக்கு ரொம்பவே அவமானமா இருக்குது. மனதளவில் இருக்கக்கூடிய வழிகளை தாங்கிட்டு இருக்கிறவன் தன்னுடைய உடல் இருக்கக்கூடிய குறைகளை யாராவது கிண்டல் பண்ணனா அது எப்படிதான் அவன் தாங்கிட்டு இருக்க முடியும்? அவன் கூனி குறுகி போய் நிக்கிறான். உடல்ல இருக்கக்கூடிய அவனுடைய குறைகள் தெரிஞ்சுதான் தன்னோட மனைவி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இருந்தாலும் இப்ப ஏதோ குழந்தைன்னு வரும் பொழுது அவளுக்கு மனசு கொஞ்சம் பயமாவே இருக்குது. அதனாலதான் கண்ணனோட மாமியார், அதாவது சீதாவோட அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல ஒரு குழந்தை கன்சீவ் ஆனா சீதா, கன்சீவ் ஆகி 5வது மாசத்தப்ப ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுதே குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் வந்து டாக்டர் எடுத்து சொல்ல சரி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற மனசு இல்லாதவங்க ஒரு வாரம் கழிச்சு வெளியில டாக்டருக்கே தெரியாம வேற ஒரு இடத்துல இல்லீகலா அந்த குழந்தைய எடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சீதாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு கூட சீதாவோட அம்மா இந்த காரியத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா கண்ணன் மாதிரி இன்னொரு குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். இப்போ மறுபடியும் சீதா கன்சீவ் வராங்க. செக் பண்ணி பார்க்கும் பொழுது இதே மாதிரி குறைகள் இருக்கிறதா 5வது மாசத்துல டாக்டர் ரிப்போர்ட்ல சொல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம சீதா நின்றுட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா இதையே எடுத்துடலாம், தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? அத்தை, என்னத சொல்றீங்க? ஏற்கனவே சீதாவுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணியாச்சு, இன்னொருக்கா பண்ணோம்னா சீதாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிரும். அதனால அதெல்லாம் வேண்டாத்த. அதை அவ கல்யாணம் பண்ணும்போது வச்சிருந்துருக்கணும். இவனை கட்டினா இப்படிதான் பிறக்குன்னு தெரிஞ்சானே கட்டனா அப்புறம் என்ன? கண்ணனுக்கு இந்த அவமானம் புதுசு கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பெருசாகி வேலைக்கு போற வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய அவமானங்கள் இதுதான். உடல் அமைப்புல அவனுடைய கைகள் கொஞ்சம் குட்டையாகவும் கால்கள் கொஞ்சம் குட்டையாகவும், அதே நேரத்துல கைகள் ஒரு எந்த கை குட்டையா இருக்கோ அது கொஞ்சம் மற்ற கையை விட ரொம்பவே ஒல்லியாகவும், கால் பாதங்கள் இன்னொரு பாதத்தை விட ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். சொல்லப்போனா அவனுடைய இடது பக்கம் பார்க்கும் பொழுது ஒரு ஆம்பளை மாதிரியும், வலது பக்கம் பார்க்கும் பொழுது ஒரு 12-15 வயசு குழந்தைக்கான வளர்ச்சிகள் மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் கையும் காலும். செப்பல் அப்படிங்கிறதே அவன் நார்மலா யூஸ் பண்ண முடியாது. அவனுக்குன்னு தனியா ஹீல்ஸ் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய செப்பல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். முகத்துல கூட அவனுடைய வலது பக்கம் கண்களை மூடி வாய் எக்கார்ந்து கொண்டும் அசையவே அசையாது. ஒரு சைடு ஃபுல்லாவே அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். சின்ன வயசுல ஏதோ ஒரு நேரத்துல ஸ்கூல்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறான். மயக்கமோட்டு விழுந்தவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி ஒரு வாரம் காய்ச்சல் ஜுரம்னு சொல்லிட்டு அவனை அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து சொன்னது, சாரிங்க, உங்கள் பையனுக்கு ஒரு விசித்திரமான நோய் இருக்குது, இது கோடியில் ஒருத்தருக்கு தான் இருக்கும், இது தீக்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாது, ஆனால் இது உயிரை கொள்றதுன்னு சொல்ல முடியாது, உயிருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது, ஆனாலும் உடல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும், நார்மலான மனுஷங்களாட்ட இருக்க முடியாது, நீங்க தைரியமா இருங்க. டாக்டரோட பதிலை கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் நொறுங்கி போய் இருக்க, என்னமோ ஆரம்ப கட்டத்துல சின்ன பையனா இருக்கும் பொழுது கண்ணனுக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா வளர வளர
டேய் என்னடா எங்களை மாதிரி நீ இல்ல அப்படிங்கிற கேள்வி அவனை ஆழ் மனசுல உள்ள கொண்டு போச்சு. ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, மனுஷனா இப்படிதான் இருக்கணும்னு வரையறுத்தது யாரு? எப்படி வேணாலும் இருக்கலாம் தானே. மனுஷனா கண்ணு ரெண்டு காலு கை ஒரே மாதிரி இருக்கணும்னு வரையறை கொண்டு வந்தவங்க ஏன் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற வரையறையை கொண்டு வராம போயிட்டாங்க. ஆனா அவனுடைய கேள்வியும் சரிதானே. வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு பண்ணிட்டு போறதானே மனித இனம். அதனோட உறவத்துக்கு ஏதாவது வரையறை இருக்கா என்ன? இப்படிப்பட்ட அவமானங்கள்ல எதர்ச்சியா சந்திச்சதுதான் சீதா. பலதரப்பட்ட காரணங்கள்ல சீதாவுக்கு கண்ணனை பிடிச்சு போக, கண்ணன் இது நாள் வரைக்கும் பெண்கள் யாரும் நம்ம கூட பேசுனது கிடையாது. அப்படியே பேசினாலும் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பேசினது இல்லை. நம்மளுக்கு சீதா வராளே அப்படிங்கிறதுனால சீதாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட சீதா கிட்ட சொல்லி பல நாள் அவங்க அம்மா அப்பாட்ட பேசி 2 வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணம் நடக்குது. அட அவன் அப்படி இருக்கிறான்னா குழந்தை அதே மாதிரி பிறந்துருமா என்ன? அதுவும் அவனுக்கு சின்ன வயசுல ஒரு 8-9 வயசுல தான் எங்க கீழே விழுந்து இப்படி ஆயிருக்குது. அதுக்கு மாதிரி நல்லா தானே இருந்தான் பிறக்கும் போது, அதே மாதிரி பிள்ளையும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு துளசிக்கு பல சமாதானங்கள் சொல்லப்பட்டு அதுக்கப்புறமா நடந்ததுதான் சீதா கண்ணனுடைய கல்யாணம். ஆனா இப்போ அந்த கல்யாணத்துல சீதா பயந்த மாதிரி, துளசி கூட பயந்த மாதிரி நடந்ததுதான் இந்த விஷயம். பிறந்த 2 குழந்தை இல்ல பிறக்கதா இருந்த 2 குழந்தையும் இப்படியாக இந்த 2வது குழந்தை என்ன பண்றதுங்கிற யோசனையில் இருக்கிறாங்க துளசியும் சீதாவும். நைட்டு பெட்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சீதா பக்கத்துல, சீதா வேண்டாம் புள்ள, நீயும் உங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி மனசு மாறாத புள்ள. குழந்தை என்ன பண்ணாலும் நமக்கு நம்ம புள்ள தானே. நீ ஏன் தேவையில்லாத முடிவெடுக்கிற? நானும் தேவையில்லாத முடிவெடுத்துட்டேன். நீ சொல்றது சரிதான். எங்க அம்மா அவ்வளோ தூரம் சொல்லி தொலைஞ்சிச்சு, இவனை ஏன் நீ கட்டறன்னு. ஆனா நான் தான் கேட்காம இத்தனையும் பண்ணி தொலைஞ்சேன். உனனால இப்படி ஆகி போய் தொலைஞ்சிச்சு. அப்புறம் உன்னை கட்டினா உன்ன மாதிரி தானே புள்ள பிறக்கும். என்ன மாதிரியா புள்ள பிறந்துட போகுது? உன்னை கட்டின பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளு. அப்படி சொல்லாத புள்ள, என்னை கட்டினா இப்படிதான் பிறக்கணும் உனக்கு தெரியுமில்ல. அப்படி தெரிந்தானே கட்டுன. ஏதோ அந்த குழந்தை நம்மளுக்கு குழந்தை பிள்ளை பிறக்கட்டும், நம்ம நல்லபடியா பாத்துக்குவோம். நம்ம சம்பாரிச்சு அதை காப்பாத்திக்கலாம். என்ன மாதிரி ஒரு இழிச்சவாச்சி உன் பிள்ளை கிடைக்காது. பொட்ட பிள்ளையா போச்சு அப்படின்னா யாவும் வருவான் கட்டிக்கிறதுக்கு. சம்பாரிச்சு வச்சிருக்கியா என்ன? எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் கலைக்கு தான் போறேன். அம்மா வேண்டாம் இல்ல, ஏற்கனவே உனக்கு 7 மாசத்துல இங்க வாரியா தெரியாதனமா போய் தொலைஞ்சிச்சு. நீ இனிமேல் எத்தனை வாட்டி பண்ணினாலும் உன்ன மாதிரிதான் குழந்தை பிறக்கும். அதனால கம்முன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிறது நமக்கு நல்லது. ஏ என்ன உள்ள இப்படியெல்லாம் பேசுற நீ? அப்படிலாம் பேசாத புள்ள. நாம 2 அவங்க வேலையை பார்த்துக்கலான்னா எனக்கு புரியல. எங்க அம்மா அன்னைக்கே சொல்லுச்சு, இந்த ஆளை வாட்டி குழந்தை பிறக்கும் பொழுதே விட்டுட்டு வா, நம்ம வேற ஏதாவது ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா நான் தான் தேவையில்லாம உன்னை சுத்திக்கிட்டே இருந்தேன். வேண்டாம் புள்ள, அப்படி பேசாத. என்னை விட்டுட்டு நீ எங்க போயிடுவ? உன்னை விட்டுட்டு நான் எங்க போறது? சே, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதா அந்த பக்கமா திரும்பி படுத்துக்க அவனுக்கு மனசுக்குள்ள பெரிய கஷ்டமா இருக்குது. இத்தனை நாளா தன்னையும் சுத்திட்டு இருந்தவ 2வது குழந்தை இப்படி வந்ததுல இருந்து அவங்க அம்மா பேச்சு கேட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறா. ஒருவேளை அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவ இது நம்மளை ஏதாவது பண்ணிட்டானா நாம என்ன பண்றது அப்படிங்கிற பதட்டத்துல அவன் அங்க இருக்கிறான். ஆனா அன்னைக்கு சூழ்நிலை சீதாவோட வாழ்க்கையிலுமே கண்ணனோட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாருன்னு அவங்க நினைக்கவே இல்லை. சீதாவோட கண்ணனோட வாழ்க்கை மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதிக்கு என்ன சொல்றேனே தெரியல. பிரியாவோட அம்மா அப்பா 2 பேரும் கதறல் அங்க பாக்குறதுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. ஐயோ, 1 வருஷமா என் பிள்ளைய பார்த்து இப்படி ஒரு நிலைமையில தான் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்ப குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே யோசனையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பல விஷயங்கள் யோசிச்சு டாக்டர் கிட்ட இன்ஸ்பெக்டர் மதி சொன்னது, குழந்தைய எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பச்சை குழந்தைய அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. இந்த கொலைகேஸ்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதா அப்படிங்கறக்காக குழந்தைய கம்ப்ளீட்டா செக் பண்ண சொல்றாங்க. ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மதியும் ராகவும் இன்ஸ்பெக்டர் மதியும் ஒருத்தர் மாத்தி பேசிக்க, மேம் அந்த சின்ன குழந்தையும் நாம இந்த மாதிரி டெஸ்ட் பண்றது சரிதானா மேம்? வேற வழி இல்லை ராகவ். மேம் அந்த குழந்தைய என்ன பண்ணிருக்க முடியும்? அது பிறந்த குழந்தைய நாம இல்லை ராகவ், நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் படிச்சிருக்கேன்.
பிறந்த குழந்தை தான். பட் அந்த குழந்தையோட உடல்ல இருந்து கிடைச்ச ஒரு சில விஷயங்கள்னால ஒரு குற்றவாளி மாட்டினதா நான் யூஸ்வலாந்து இந்த மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் அந்த குழந்தைய செக் பண்ண சொன்னேன். மேம், இப்போ பிரியாவோட அம்மா அப்பாவுக்கு வழி இல்லை, என்ன பண்றது? இழப்பு இழப்பு தான். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு பிரியாவோட டெட் பாடி வெளியில வருது. கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற டிஸ்கஷன்ல இன்னுமே இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இருக்க, அதை நினைச்சு பிரியாவோட அம்மாவும் அப்பாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. குழந்தையும் தான் கையில கொடுக்கறதுக்கு அவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க. வந்ததுலேருந்து இன்னும் அந்த குழந்தைய பார்க்கவே இல்லை. அந்த குழந்தை இறந்த விஷயம் கேட்டு முதல்ல துடிதுடிச்சு போனவங்க அவங்க அம்மா அப்பா தான். ஆனா என்னன்னா, அந்த குழந்தை யாருதுன்னே தெரியாது. பிரியாவோட வயித்துல இருந்து வந்ததுனால அவங்க அந்த குழந்தை மேல தானாவே ஏதோ ஒரு விதமான அன்பை வச்சுட்டாங்க. ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் டாக்டர் கூப்பிட, இன்ஸ்பெக்டர் மதியும் சப் இன்ஸ்பெக்டர் ராகவும் டாக்டரோட ரூமுக்கு போறாங்க. டாக்டரோட ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே அவரோட முகத்துல இருந்த பலதரப்பட்ட விஷயங்களை பார்த்து ரெண்டு பேத்துக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு சந்தேகம், அப்படி ஒரு மாதிரியான சுருக்கம் கேட்கவே, டாக்டர் எனிதிங் சீரியஸ்? உங்க ஃபேஸே சரியில்லை. எஸ் மேம், இட்ஸ் வெரி சீரியஸ். டாக்டர், ஆமாம், குழந்தைய செக் பண்ணி பார்த்ததுல குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே ஒரு கொடிய நோய் இருக்கிறது தெரியுது. அதாவது இது கோடியில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு 10-12 வயசுக்கு மேலே அந்த குழந்தை திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டோ வாந்தி எடுத்தோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை காட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த குழந்தையினுடைய ஏதாவது ஒரு சைடு கம்ப்ளீட்டாக வளர்ச்சியை நிறுத்திடும். ஒரு 2-3 வருஷம் கிளம்பிச்சு அந்த குழந்தையினுடைய அதே சைடில் காது, மூக்கு, கண்ணு, வாய் இது எல்லாமே பேரலைஸ்ட் ஆயிடும். தொட்டா கூட அவங்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் போயிடும். இது அதிகமாக இருக்கக்கூடிய நோயின்னு சொல்ல முடியாது, ரேராக எங்காவது இருக்கும். ஃபாரின்லாம் இது மோஸ்ட்லி கண்டுக்கிறது கிடையாது. நம்ம நாட்டில் இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறாங்களானே சந்தேகம்தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த குழந்தைக்கு அந்த அரிய வகையான நோய் இருக்குது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரியாவுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால பிரியாவோட இந்த குழந்தைக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கு அந்த குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரியா கன்சீவா இருக்கும் பொழுது ஏதேதோ கஷ்டங்கள், பலதரப்பட்ட விஷயங்கள் அனுபவிச்சிருக்காங்க. சரியான உணவு கிடையாது. அவங்களுக்கு இன்னும் வயிற்றுல அடிகள் பட்டிருக்கா என்னன்னு தெரியல. குழந்தையினுடைய மண்டை ஓட்டில் கூட ஒரு சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால குழந்தையினுடைய மண்டையோடு கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய குறைபாட்டுக்கு காரணம் தான். இந்த குழந்தை பிறந்திருந்தா கூட 1 மாசம் அல்லது 2 மாசத்துல இறந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், வேற ஏதாவது க்ளூ விஷயம்? நோ மேம், இவ்வளோதான் கிடைச்சிருக்குது. இதுக்கு மேலே வேற எதுவுமே சொல்ல முடியல. பிரியா டெலிவரி சமயத்தில் நார்மலாக தான் இருந்திருக்காங்க. எந்த விதமான அபியூஸும் பண்ண மாதிரி தெரியல. பட் குழந்தையினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் இதுதான். இன்ஸ்பெக்டர் மதியம், சப் இன்ஸ்பெக்டர் ராகும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இன்னுமே குழப்பமாயிடுறாங்க. யாரா இருக்கும், என்னவா இருக்கும், ஏன் இப்படிலாம் பண்றாங்க? பிரியாவை அந்த ஆட்டோல இருந்து கூட்டிட்டு வந்த அந்த ஆள் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும். ஆனா அந்த ஆள் ஏன் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு, ரகு மேம், இது நமக்கு ஒரு எலும்பு கூட கிடைச்சிச்சுல்ல? ஆமா மேம், அதுல அந்த குழந்தையினோட எலும்பு கூட டெஸ்ட் பண்ணோம்னா ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல? இன்ஸ்பெக்டர் மதி சொன்ன விஷயம் ராகவுக்கு நல்லாவே புரிய, இன்ஸ்பெக்டர் மதி சொன்ன வேலையை செய்ய போறாரு ராகவ். நேற்று நைட்டு கிடைச்ச அந்த டெட் பாடியில் இருக்கக்கூடிய எலும்பு துண்டு, குழந்தையினுடைய எலும்பு துண்டு செக் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய வளர்ச்சியை வச்சு கண்டிப்பா அதுக்கும் இதே ஆள் தான் காரணமா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிற கேள்விக்குறி இன்ஸ்பெக்டர் மதியோட மனசுக்குள்ள இருந்தாலும், தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில அதை டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. கைகள் கட்டப்பட்டிருக்க, கால் கட்டப்பட்டிருக்க, ஒரு ஓரமா சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்கிறா யசோதா. யசோதாவோட பக்கத்துல தட்டுல நிறைய ஃப்ரூட்ஸு, நட்ஸுன்னு வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல நடந்து வரான் அந்த ஆள். மெல்ல வந்தவ கீழே உட்காந்து யசோதாவோட வயித்தை தொட்டு பார்க்குறான். யாரோ தன் தொடர மாதிரி இருக்கும் பொழுது வெறுக்குன்னு முழிக்கிறவ பயந்து பின்னாடி போறா. ஏய், பயப்படாத, பயந்தா குழந்தைக்காகாது, பயப்படக்கூடாது. என்னை ஏன் இப்படி பண்ணுற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணுனேன்? வயிற்றுல இப்போ 6 மாதம் குழந்தை. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு, நான் இப்படியே போயிடுறேன். நீ போயிட்டா இந்த குழந்தை எனக்கு வேண்டாம்மா. நீ இந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போ. அதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை ஏன் இப்படி பண்ணுற? நான் இந்த குழந்தைய பெற்று உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் இந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சப்புன்னு ஓங்கி ஒரு அறை விழுகுது. அப்படி சொல்லி என்னை கோவப்படுத்தின, மாசமாக இருக்க உன்னை எனக்கு
அடிக்கிற மாதிரி ஆயிரும். நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த குழந்தை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்தா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடு. எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு நெக்ஸ்ட் வீக்கு டெஸ்ட் இருக்குது, ஸ்கேனிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்து குழந்தை ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உன்னை இன்னும் நல்லாவே கவனிக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லாத. இந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருக்கும். என்ன மாதிரி இல்லாமல் கை கால் எல்லாமே உன்ன மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு அதுதான் வேணும். ஒரு வேளை என்ன மாதிரி இருந்துருச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முகம் மாறக்கூடிய விஷயத்த பார்க்கும் பொழுதே யசோதாவுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏதோ ஒரு நேரத்துல ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய யசோதாவை ஆட்டோல வலுக்கட்டாயமா ஏறுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு வந்தான் அந்த ஆள் இப்ப யசோதாவை 6 மாசம் கர்ப்பமா கட்டி வச்சிருக்கிறான். யசோதா கடத்தப்பட்டு இதோட 10 மாதங்கள் ஆயிடுச்சு. யசோதாவோட வீட்டில் எங்கே போனான்னு தெரியாமல் இருக்க 6 மாத கர்ப்பமா யசோதா கட்டி போட்டு கிடக்கிறா. கண்ணை முடிச்சு பார்க்கக்கூடிய சீதாவுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் மொயமொயன்னு தெரிய சுற்றி இருக்கக்கூடிய இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. கண்ணை முழிச்சு பார்த்தவ வேற ஏதோ ஒரு இடத்துல பெட்ல படுத்துட்டு இருக்கதை உணர்ந்துட்டு வெறுக்குன்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சவ சுத்தியும் முத்தியும் பார்த்து, ஐயோ நான் எங்க இருக்குன்னு தெரியல, அம்மா அம்மா ஏங்க கண்ணன் எங்க இருக்கீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க 10 நிமிஷமா யாருமே வரல. மாசமா இருக்கிறவ தனியா ஒரு ரூம்ல வெளியில போக முடியாத அளவுக்கு கதவை சாத்தி வச்சுட்டு போனது யாரா இருக்கும்? நைட்டு தூங்கும்போது கண்ணன் பக்கத்துல இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது யார் இவங்க கூட்டு வந்திருக்க முடியும்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கரெக்டா பிளேட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸோட கண்ணன் உள்ள வராரு. கூடவே கையில ஒரு டம்ளர்ல பச்சை கலர்ல என்னமோ வச்சிருக்கிறாரு. உள்ள வந்து கதவை சாத்த வந்த கோவத்துக்கு சீதா எந்திரிச்சு, என்னையா அதெல்லாம் எங்க கூட்டு வந்திருக்க? சீதா அதெல்லாம் விடு, இந்தா இதை சாப்பிடு. என்ன சாப்பிட்டோம்? இதெல்லாம் சாப்பிடு, உனக்கு ஒன்று சொல்றேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம். அங்கே போய் இதெல்லாம் நான் சாப்பிட்றேன். எனக்கு எங்கள் அம்மா பார்த்தா தான் சரிப்பட்டு வரும். சீதா உங்கள் அம்மா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல இதை சாப்பிடு. எனக்கு ஒன்றுமே புரியல கண்ணா, நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம தனியாக வந்துட்டோம், நம்மளே இனிமேல் எங்கேயும் போக முடியாது. கண்ணன் அப்படி சொன்ன உடனே கோவப்படக்கூடிய சீதா கண்ணனை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. கண்ணன் கையில் இருக்கக்கூடிய தட்டு கீழே விழுந்துருது. அதுக்கு கூட பொறுமையாக இருக்கக்கூடிய கண்ணை மெதுவாக கீழே குமிஞ்சு தட்டில் அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் வச்சுட்டு, சரி விடு, அதெல்லாம் நான் கழுவி எடுத்துகிட்டு வரேன், முதல்ல வா வந்து இந்த ஜூஸை குடி. நான் எதையும் குடிக்க மாட்டேன், முதல்ல எங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவள் சொல்லவே அவளை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாரு கண்ணன். இங்கே பாரு, நமக்கு பிறக்க போகிற குழந்தை இப்படி தான் பிறக்கணும், நீயே முன்னாடி முடிவு பண்ணிக்கிறது தப்பு. நானே முன்னாடி ஒன்றும் முடிவு பண்ண கிடையாது. ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்கல்ல நமக்கு பிறக்க போகிற குழந்தை இப்படி தான் பிறக்க போகுதுன்னு. அதனால தான் நான் வந்து இந்த குழந்தைய கலைக்கலான்னு சொல்கிறேன். இப்போ கலைச்சா உன் உயிருக்கு ஆபத்தாயிரும். ஏற்கனவே ஒரு குழந்தைய உயிருக்கு போராடி உன்னை கலைச்சி எடுத்துருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பிறக்கிற குழந்தை நல்லா தான் பிறக்கும். நீ எனக்காக இதை குடி. இங்கே பாரு, என்னை இங்கேருந்து முதல்ல விடுறையா இல்லையா? இது நல்ல ஒரு மூலிகை. இந்த மூலிகை குடிச்சா வயிற்றுல எப்பேற்பட்ட குழந்தை கூட நல்லபடியாக பிறந்துடும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். இந்தா இதை குடி. சொல்லும் பொழுது கண்ணனுடைய வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்க சீதா உடனே, இல்லை நான் முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போகிறேன், நீ வீட்டுக்கு வா, எங்கள் அம்மாவோட சேர்ந்து பேசிக்குவோம். சீதா அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கவே தான் கையில் இருக்கக்கூடிய டம்ளரை ஓரமாக வச்சுட்டு சீதாவை ஓங்கி அடிக்கிறாரு. முதல்ல கண்ணை எதிர்த்து பேசுனது கூட கிடையாது. ஆனால் ஓங்கி அரைஞ்சதை சீதானால தாங்கிக்கவே முடியல. என்னடா கண்ணா இதெல்லாம், நீ ஏன் இப்படி பண்ணுற? நான் தாண்டி பண்றேன். இந்த குழந்தை எந்த அளவுக்கு கரெக்டா கொண்டாட முடியும்னு எனக்கு தெரியும்டி, முதல்ல உட்காருடி. கண்ணனுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கடுமையா போக சீதா பதட்டத்துல அப்படியே கீழே உட்கார்றா. இந்த ரூமை விட்டு நீ வெளில போகவே முடியாது. உன் வயிற்றுல இருக்கிற ஏன் குழந்தைய இன்னும் 5 மாசம் கழிச்சு நல்லபடியா பெத்து எல்லாரும் மாதிரி நார்மலான மனுஷனா அவனை வளர்த்து இந்த சொசைட்டில நானும் ஒரு நல்ல பிள்ளை பெற்றிருக்கேன்னு காட்டணும்டி. அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லா மூலிகை மருந்து சத்து எல்லாத்தையும் கொடுப்பேன். அதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். கண்ணா நீ பண்ற தப்பு. நம்ம இப்படி பண்றதுக்காக நமக்கு நிறைய செலவாகும். அந்த செலவில் உன்னால் சமாளிக்க முடியாது. அதனால தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறேன். சம்பாரிச்சு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இதை குடி.
கண்ணன் மறுபடியும் ஒரு கத்து கத்த வேற வழியே இல்லாம சீதா பயந்து போய் டம்ளர் வாங்குறான். வாங்கினவ குடிக்கலான்னு சொல்லி பக்கத்துல போகும் பொழுது அந்த கஷாயத்துல இருந்து அப்படி ஒரு வாசம், அதை அவனால ஜீரணிக்கவே முடியல. என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் கண்ணனுடைய வற்புறுத்தல், அந்த கசாயம் அவளோட வாய்க்குள்ள போகுது. அவளுக்கு என்னென்னமோ பண்ணுது. பெரட்டி எடுத்து வாந்தி வர மாதிரி இருக்க, அவளை வாந்தி எடுக்கக்கூடாதுன்னு அவன் வாயை பொத்திக்க, வேற வழி இல்லாம எல்லாத்தையும் உள்ள முழுங்குறான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே அவளுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. டெய்லி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு கஷாயம். அந்த கஷாயத்தினோட கசப்பை அவனால் தாங்கிக்கவே முடியல. டாக்டர் சொன்ன மருந்து, ஸ்கேனு எதுவுமே இல்லை. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு அந்த குழந்தைய ஒழுங்காக பெற்று எடுக்கணும் அப்படிங்கிறதுல அவள் மேலே கவனத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு கிடைச்ச எல்லாத்தையும் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறான். பத்தாது குறைக்கு யாரோ ஒருத்தரோட ஐடியானால என்னென்னமோ மருந்துன்னு காலையிலையும் சாயங்காலையும் பச்சை கலரு மஞ்சள் கலர்னு மாற்றி மாற்றி அவள் வாயில் கஷாயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படியே அந்த குழந்தை நல்லா வளருதுங்கிற நம்பிக்கையில் கண்ணன் அந்த செயலை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க, கண்ணன் எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கான டெலிவரி டேட்டு நெருங்க ஆரம்பிக்குது. தலையில கையை வச்சு ரிப்போர்ட்டே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதிக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு ராகவ். ராகவ் வந்து உட்கார்ந்த உடனே மதி ஒரு நிமிஷம் ராகவை பார்க்க, மதியோட மூஞ்சியில அப்படி ஒரு கலவரம். மேம், டிஸ்டர்பா இருக்கீங்களா? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை ராகவ், டென்ஷன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. இந்த கேஸை நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. பிரியாவோட குழந்தையிலிருந்து கிடைச்ச விஷயமே அந்த எலும்புக்கூடு அந்த குழந்தைகிட்ட கிடைச்ச விஷயம் ஒன்னே தான் இருக்குது. அப்ப அந்த 2 கொலைகளுக்கும் காரணமானவன் ஒரே ஆள் தான். ஆனா அவ ஏன் இதெல்லாம் பண்றா அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னால யூகிக்க முடியுது. இருந்தாலும் அவ எப்படி நம்ம அவனை ரீச் பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. மேம், அவன் 2 குழந்தைகளும் இந்த இடத்துல தான் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பிரியாவும் இந்த ஏரியால் தான். பிரியா கிடைச்ச இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் அந்த எலும்புக்கூடும் கிடைச்சிருந்துருக்குது. அப்படி இருக்கும் பொழுது குற்றவாளியே இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமா ராகவ், கண்டிப்பா அவன் இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கணும். மற்ற குற்றவாளிகளா இருந்தா கூட அங்கங்க மாறி போயிருப்பாங்கன்னு நினைக்கலாம். பட்டு இவன் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கி அது மூலமா குழந்தை, அல்லது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாகவோ பிறக்கிற நேரத்துலையோ அது உயிர் போறத கொஞ்சம் கூட துச்சமா மதிச்சு அவன் அதை கண்டுக்காம அனுப்புறான்னா அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வேணும்னா பதில் ஒருத்தர் நாள் தான் சொல்ல முடியும். யாரு மேம்? அந்த குற்றவாளியால மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ அவனை நம்ம கண்டுபிடிக்கணுமே மேம். அதுக்கு எந்த க்ளூமே நமக்கு கிடைக்கலையே. இல்லை ராகவ், க்ளூ கிடைக்காம இருக்காது. நாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக யோசிக்காமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரியா பற்றின விஷயங்களை நாம் 2-3 வாட்டி ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரியாவை தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஷனோடைய போலீஸ் கம்ப்ளீட்டாக சிசிடிவியில் மட்டும்தான் தேடிட்டு இருக்காங்களே தவிர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை வேற எங்கேயுமே தேடாமல் விட்டுட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, லவ் பண்ண பையன் எல்லாரும் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும் பொழுது பிரியா காணாமல் போய் கொஞ்ச நேரத்துலேயே அவருடைய மொபைல் வந்து ஆஃப் ஆயிருக்கு. ஸோ மொபைலை வச்சு லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. பட் ராகவ் மேம், பிரியாவோட அந்த பழைய நம்பர் இப்போ ஆக்டிவில் இருக்கா? அது ஒருவேளை ஆனில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அது க்ளூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேம், ஷியோர் மேம். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுது. சொல்லுங்கள் மேம். இன்ஸ்பெக்டர் மதி தான் மனசுக்குள்ளே தோணக்கூடிய அந்த ஐடியாவை சொன்ன உடனே ராகவுக்கு வந்த முதல் சந்தேகம், மேம் இது பாசிபிள் தான் ராகவ். நமக்கு எந்த க்ளூவுமே கிடைக்காதப்போ இதை நாம் செஞ்சுதான் ஆகணும். பட் மேம், அது பயங்கரமான ரிஸ்க் ஆச்சே. ஏன்னா கோயம்புத்தூர் சைட்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய ரூட்ஸு, ஏரியா எல்லாமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சின்ன சின்ன ஏரியாவும் இருக்குது. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்கிற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் ஒர்க் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ராகவ், ஒர்க் அதிகம்னு நாம் நினைக்கக்கூடாது. நம்ம போலீஸ் நம்ம பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸில் குற்றவாளி நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு க்ளூ இது மட்டும்தான். இதை தவிர நமக்கு வேற எந்த க்ளூவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவன் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவன் மாட்டியிருப்பான். பிரியா காணாமல் போய் 1 இயர், பட் இவ டெலிவரி கரெக்டாக 1 இயர் ஆகி நடந்திருக்குன்னா அவள் 10 மந்த்ஸ்க்கு முன்னாடி கன்சீவ் ஆயிருந்திருக்கணும். அப்போ அந்த குற்றவாளி அந்த இடத்துல இருந்து இம்மீடியட்டாக பிரியாவை கடத்திட்டு திண்டுக்கல் வந்திருந்திருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா மேபி அந்த குற்றவாளியை நம்ம ஓரளவுக்கு நெருங்கிடலான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ராகவுக்கு விஷயம் புரியுது.
அப்போ மதி சொன்ன விஷயத்த செஞ்சு பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு மொபைலை எடுத்துக்கிட்டு ராகவ் அங்கிருந்து கிளம்புறான். ஃபோன் பண்ணி பிரியாவோட நம்பர் ஆன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு மதி கொடுத்த க்ளூவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவனும் சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். ஒரு 55-56 கிலோ இருந்த சீதா இப்போ ஒரு 79-80 கிலோவுக்கு பக்கமா இருப்பா. ஹைட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரொம்பவே உடம்பு வந்த மாதிரி தெரியுது. ஆனா அது எல்லாமே சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு காத்து உப்பு அதனால ஏற்பட்ட மாதிரி தெரியுது. முகம் கண்ணம் எல்லாம் பயங்கரமா வீங்கி கிடக்க, உடம்புல எல்லா பகுதியிலையுமே நல்லா சதை வந்த மாதிரி இருக்கு. வயிறு ரொம்பவே பெருசா இருக்க, அவளோட கண்கள் எல்லாம் கருவளைய வளைஞ்சு தலைமுடியெல்லாம் சரியா சீவாம அவ முகமே பார்க்கறக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அவளுடைய பார்வை மட்டும் கிடையாது, அவனுடைய மனநிலையும் சரியில்லை. பெட்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடியனால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. கால் அவ்வளோ தூரத்துக்கு வீங்கி இருக்குது. கரெக்டா பிளேட்ல ஆப்பிள் நட்ஸுன்னு வச்சுக்கிட்டு கையில் ஒரு பெரிய டம்ளரில் பச்சை கலரில் ஜூஸை வச்சுக்கிட்டு உள்ளே வரக்கூடிய கண்ணனை பார்த்து அவள் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் படபடப்பாகி தண்ணி ஒழுக பக்கத்தில் வந்தவன் அந்த தட்டையும் டம்ளரையும் கீழே வச்சுட்டு அவள் கண்ணை தொடச்சி விட்டு, என்னம்மா இன்னும் டெலிவரிக்கு 1 வாரம் தான் இருக்குன்னு பயமாக இருக்கா? கவலைப்படாத, நம்ம குழந்தை நல்லபடியாக பிறந்துடுவான், நீ எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அவ பார்வை என்னமோ அந்த ஜூஸ் மேலேயே இருக்கு. வாயை திறந்து இவங்கிட்ட கேட்கலாமா? கேட்டா மறுபடியும் பிரச்சனை வருமோ? அடிப்பானோ? கொடுமைப்படுத்துவானோ? இல்லை இன்னும் ஏதாவது பண்ணுவானோங்கிற பயத்துல இத்தனை நாளா குடிச்சிட்டு இருந்தவ இன்னைக்கு வேற வழியே இல்லாம, என்னால் இதை குடிக்க முடியாது, எனக்கு சுத்தமாக இது மேலே இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்ல, கோவப்பட்டவன் டக்குன்னு அவ கையை பிடிக்கிறான். இந்த முறை அவனை எதிர்த்துறணும்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டவ வேகமாக எந்திரிச்சு நடக்கலாம் அப்படிங்கும் பொழுது அவளோட முடியை பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளுறான். முடியை பிடிச்சி தள்ளின உடனே சைடாக போய் விழுந்தவ ஒரு பக்கம் வலிக்கிறதுனால எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு, என்னை விட்டுரு கண்ணா, என்னால் இதெல்லாம் குடிக்க முடியாது கண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் 1 வாரம் தான், குழந்தை பிறந்துருச்சுன்னா உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், என் குழந்தை என்ன மாதிரி பிறக்காது, உன்ன மாதிரி தான் பிறக்குன்னு அந்த சொசைட்டி காட்டணும், அதனால நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வா குடி வா. மறுபடியும் அவனை எதிர்த்துக்கிட்டு ஓடலான்னு போகும் பொழுது டக்குன்னு அவளை பிடிச்சி இழுக்க தெரியாதனமாக ஸ்லிப் ஆகி கட்டலோட கம்பியில் அவளோட வயிறு அடிக்க அவளுக்கு வலி ரொம்ப வர ஆரம்பிக்குது. சீதா வழியில துடிக்கிறத பார்த்துட்டு வேக வேகமாக கண்ணை சீதாவை தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறான். சீதா அவனை பார்த்து கையெடுத்து, கண்ணா என்னை விட்டுரு, நான் இப்படியே போயிடுறேன், என்னை விட்டுரு, நான் அந்த குழந்தைய பெற்று உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன், ஆனால் என்னை விட்டுரு, எனக்கு பயமாக இருக்குது, நான் செத்துருணும்னு, நான் எங்கள் அம்மா கிட்ட போனாவது கொஞ்சம் உயிரோடு இருப்பேன், என்னை விட்டுரு கண்ணா. கேட்காம அவன் பாட்டுக்கு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனை வச்சு க்ளோஸ் பண்ணுறான். கொஞ்சம் நேராக சீதாக்கு இடுப்பு வலி ரொம்பவே அதிகமாக வர ஆரம்பிக்குது. சீதாக்கு நல்லாவே தெரியுது அது டெலிவரி பெயின் தான் அப்படின்னு. வேற வழி இல்லாமல், கண்ணா டெலிவரி பெயின் வந்த மாதிரி இருக்கு கண்ணா, யாரையாவது கூட்டிகிட்டு வா கண்ணா ப்ளீஸ் கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை வேக வேகமாக வெளியில் வந்து சீதா இருக்கக்கூடிய ரூமை லாக் பண்ணிட்டு எங்கேயோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகிறான். போனவன் கரெக்டாக 3/4 மணி நேரம் கிளம்பிச்சு கதவை திறந்து பார்க்கும்பொழுது சீதா ஃபுல்லாக வாந்தி எடுத்து வச்சிருக்கிறா. இன்னும் அவள் அரை மயக்கத்தில் அந்த வலியை பொறுக்க மாட்டாமல் கண்ணெல்லாம் சொருகி கிடக்கிறா. சீதாவுக்கு டெலிவரிக்கான எல்லா அறிகுறிகளும் வந்துருச்சு. அவன் கூட்டிகிட்டு வந்த பாட்டி உள்ள போய் கதவை சாத்திக்க கண்ணனும் உள்ள போகிறதுக்காக ட்ரை பண்றான். அந்த பாட்டி தான் கண்ணனுக்கு இந்த மருந்து கூட அந்த மருந்து கூடன்னு சொன்ன பாட்டியா என்னன்னு தெரியல. கண்ணன் நம்பிக்கையோட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். உள்ள போன பாட்டி கரெக்டா 20 நிமிஷம் கழிச்சு கதவை திறக்க எட்டி பார்க்கறான். கண்ணை கட்டி பார்த்த உடனே அங்க அரை உசுரோட கிடக்கக்கூடிய சீதாவுக்கு வாயிலிருந்தெல்லாம் தண்ணி வந்து அவ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகி போய் ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறா. ஏற்கனவே வாந்தி எடுத்தவளுக்கு இப்ப இன்னும் வாயில விடாம தண்ணி வந்துகிட்டே இருக்குது. பாட்டி குழந்தைய ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய தொட்டில் படுக்க வச்சிருக்க, ஏற்கனவே தான் குழந்தைக்காக வாங்கி வச்ச தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு போறவன் சீதாவை ஒரு துளி கூட கண்டுக்கல. முன்னாடி நடந்து போனவன் பாட்டியை பார்த்து, பாட்டி எல்லாமே பண்ணிட்டியா? இல்லைப்பா, அது நான் கேட்டது எல்லாமே பண்ணிட்டியான்னு கேட்டேன். தொப்புள் கொடி அடுத்தாச்சு, ஆனால் வயிற்று சுத்தம் பண்ணணும்னா ஆஸ்பத்திரி தான் கூட்டிகிட்டு போகணும், அதை நான் பார்த்துக்கிறேன், இந்தா புடி அப்படின்னு சொல்லி பாட்டி கையில் காசை வைக்க அவன் பேசுனதை விட அதிகமாக இருக்குது. பாட்டி உடனே அவனை பார்த்து,
கண்ணு, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அந்த பாட்டிய வலுக்கட்டாயமா தள்ளி வெளியில கதவை சாத்திக்கிட்டு அவன் உள்ள வந்து குழந்தைய பார்க்கலான்ட்டு போறான். அதுக்குள்ள சீதா, கண்ணா, என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. கண்ணா, சீதா சொல்கிற எந்த வார்த்தையும் கேட்காம மெல்ல மெல்ல தொட்டிலில் போய் எட்டி பார்த்தவன் அந்த குழந்தைய அந்த சாலிலிருந்து அப்படியே எடுக்கிறான். எடுக்கும் பொழுதுதான் தெரியுது, அவனுக்கு குழந்தை பிறக்கும் பொழுதே அவனுக்கு இருக்கக்கூடிய குறையோட பிறந்திருக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. குழந்தையோட வயிறு ரொம்ப உப்பி போய் கால்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆக, நாம்பளாவது ஒரு 10-12 வயசுக்கு மேலே தான் இப்படி இருந்தோம், இந்த குழந்தை ஏன் பிறக்கும் போதே இப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தவன் டக்குன்னு சீதா பார்க்குறான். என்னடி இதெல்லாம், நான் சரியாக தானே மருந்து கொடுத்தேன், அப்படியே இப்படியாச்சு அப்படின்னு கேட்ட உடனே சீதா உசுறு போயிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவ சொன்ன ஒரே வார்த்தை, கண்ணா, உனக்கு எத்தனை வாட்டி குழந்தை பிறந்தாலும் இப்படிதான் குழந்தை பிறக்கும், உன்னால ஒரு நார்மலான குழந்தைய பெத்துக்க முடியாது கண்ணா, நீ என் வாழ்க்கையை அழிச்ச மாதிரி அந்த குழந்தையோட வாழ்க்கையை அழிச்சிடாத, தயவு செஞ்சு அந்த குழந்தைய எங்க அம்மாட்ட கொடுத்துரு, உன்னால ஒரு நார்மலான குழந்தைய பெத்துக்க முடியாது கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே சீதா கண்ணு சொருகி அங்கேயே இறந்து போயிடுறா. இறக்கும் பொழுது அவ உடல்ல இருந்து ரொம்ப மோசமான வாடையில் ஒரு தண்ணி வர, அதை கூட கண்டுக்காதவன் அந்த குழந்தையே ஒத்து பார்த்துட்டு இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு சீதாவுக்கு அங்கேயே ஒரு குழியை தோண்டி அவளை புதைக்கிறான். கூடவே ஒரு சின்ன குழியும் தோண்டி அந்த குழந்தையும் அங்கேயே வைக்கிறான். சீதா சொன்ன ஒரு வார்த்தை, கண்ணா, உன்னால் நார்மலாக ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியாது, உன்னால் எப்போவுமே பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை என்னமோ கண்ணனோட மனசுக்குள்ள ஆழமாக பதிய ஆரம்பிக்குது. அது நாள் போக்கில் வெறியாக மாற ஆரம்பிக்குது. கண்ணனுக்கு இந்த விஷயம் மனசுக்குள்ளே ஊடுருவி உறுத்திக்கிட்டே இருக்க, அவனோட மனசுக்குள்ளே வந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஏன் நம்மளால் ஒரு நல்ல குழந்தைய கொடுக்க முடியாதா என்ன, நம்மளால் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்க முடியும், கொடுத்து காட்டுவோம் அப்படின்னு அவன் எடுத்த தப்பான முடிவு அவனுக்கே பெரிய ஆபத்தாக போய் முடிய போகுது. இன்ஸ்பெக்டர் மதியும் சப் இன்ஸ்பெக்டர் ராகவும் ஜீப்பில் இருந்து இறங்குறாங்க. இறங்கி அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. ஒரு ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லாத இடம். அந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் மண், பாறை அந்த மாதிரி தான் இருக்குது. இடங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கங்கே கருவேல மரம், அங்கங்கே முளைச்சிருக்கக்கூடிய புல். ஒரு மனுஷன் அந்த இடத்துல வாழ்றதுக்கான அத்தியாயமே எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்த சுற்றி முற்றி பார்த்ததுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் மதியை பார்த்து ராகவ், மேம், இது பாசிபிளா, நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம், இங்கே அவன் இருப்பான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லையே மேம். இல்லை ராகவ், நாம் பார்த்த வரைக்கும் அவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டோம். அது பிரகாரம் இதுக்கப்புறம் ஏரியாவே கிடையாது. ஸோ இங்கே தான் அவன் இந்த பெண்களை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கணும். மேம், நான் அந்த பொண்ணுக்கு கிடைச்ச இடத்துக்கும் இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அது ஏன்? சிம்பிள் ராகவ், ஒன்றுமே இல்லை, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண தப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெண்களை அங்கேருந்து அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டில் கொண்டாந்து அவன் விட்டுருக்குறான். தப்பு பண்ணுறவன் அந்த தடயத்தை அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு எது ஈஸியஸ்ட் வேலையோ அதை பண்ணிடணும். ஸோ முதல்ல கொண்டு வந்து ஒரு பொண்ணை விட்ட இடத்துலையே தான் அடுத்து அந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுருக்குறான். அப்படி தான் நடந்திருக்கு. அதனால தான் ராகவ் நான் சந்தேகப்பட்டேன். பிரியாவை அவன் கடத்திட்டு வந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக சிசிடிவி ஃபுட்டேஜை வாட்ச் பண்ண சொன்னேன். ஏன்னா குற்றவாளி ரொம்ப நேரம் எங்கேயாவது சிக்காமல் போகவே முடியாது. அவன் பிரியாவை கடத்தின டேட்லேருந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்ததில் திண்டுக்கல் அவன் வந்ததுக்கப்புறமா அவன் 2-3 இடங்களில் பிரியாவை ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். அதுலேருந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கெல்லாம் மக்கள் வாழக்கூடிய இடமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அவன் பிரியாவை கொண்டு வந்து மறைச்சி வச்சுருந்துருக்கணும். மேபி இன்னும் நிறையா பெண்களை அவன் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேம், நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் அவனை இங்கே தேடி வந்து அவன் கிடைக்காம போயிட்டானா அது நமக்கு ஃபெயிலியர் தானே? கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். பட் இருந்தாலும் இது ஒரு ட்ரையாக இருக்கலாம்ல. சொன்ன இன்ஸ்பெக்டர் மதியும் சப் இன்ஸ்பெக்டர் ராகவும் அந்த இடத்த முழுக்க சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தேடி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நல்லா தரோவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேத்துக்கு புரிஞ்சது, கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த ஏரியாவில்
எந்த க்ளூவுமே கிடைக்கல அப்படிங்கிறது. யசோதா மெல்ல கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. தாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் பாதி சாப்பிட்டு சாப்பிடாம இருக்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டம்ளர் இருக்கக்கூடிய ஜூஸ் அப்படியே இருக்குது. எப்போவுமே பக்கத்துலேயே உட்காந்து குடி குடின்னு டார்ச்சர் பண்ணக்கூடியவன் இன்னைக்கு அங்கே இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு அவள் அப்படியே வச்சிருக்கிறா. பசி வந்துச்சு, என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தன்னுடைய வலது கையால் அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்றா. இடது கை இடது கால் ரெண்டும் கட்டப்பட்டிருக்குது. வலது கையால் அந்த கால் கைகள் அவுக்கலானாலும் அவன் கட்டி போட்டிருக்கிறது ஒரு இரும்பு கம்பியால். அதாவது லாக்அப் கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த கைதிகளை கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு கம்பியால் அவன் கட்டி வச்சிருக்கிறான். இவனால் அங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. யசோதா கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது எப்போவுமே கூடயே இருக்கிறவன் இன்னைக்கு காணாம். அந்த 10க்கு 10 ரூமு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் என்ன ரூம் இருக்குன்னா அவளுக்கு தெரியாது. ஆனால் அவன் முழிச்சு பார்த்ததுலேருந்து அவள் பார்க்குற அந்த 10க்கு 10 ரூம் தான். அங்கே இருக்கக்கூடிய பெட்டு, எப்போவுமே அந்த பெட்டில் தான் அவன் படுத்து தூங்குவான். யசோதா கீழே இருக்கக்கூடிய பெட்டில் தான் இருப்பாள். டாய்லெட் போகணும், மோஷன் போகணும், ஏதாவது வேணும் அப்படின்னா இவன் அந்த சங்கிலி கொடியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே திருப்பி வருவான். இன்னும் நிறைய கொடுமைகள் எல்லாமே யசோதாவுக்கு நடந்துட்டுருக்குது. வயிற்றை பார்க்குறா. ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆன கன்சீவாக இருக்கக்கூடிய வயிறு. அவளுக்கு அழுகியாக வருது. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எப்படியோ எங்கேயோ கடத்திட்டு வந்து வலுக்கட்டாயமாக மாசமாக்கியிருக்கக்கூடிய கொடூரம் தான் கண்ணன். கண்ணுடைய செயல்களுக்கான காரணம் ஏற்கனவே நல்லா தெரியும். இப்போ யசோதா எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும், இவன் கூட இருந்தால் தான் உயிரும் தப்பிக்காதுன்னு சொல்லிட்டு தான் தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணனா, ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு பக்கத்தில் அவன் இல்லாதது அவளுக்கு இன்னுமே கொஞ்சம் தைரியத்தை ஏற்படுத்துது. அதனால தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை இழுத்து பார்க்குறா. முடியவே இல்லை. தான் இருக்கக்கூடிய ரூமை சுற்றி பார்க்குறா. அந்த பெட்டுக்கு கீழே ஒரு கம்பி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கயிறு, அந்த பக்கமாக ஒரு சின்ன கல்லுனால செஞ்சக்கூடிய, அதாவது ஏதாவது வேணும்னா அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லுமா இருக்கக்கூடிய ஒரு வழக்கை. இது எல்லாமே அவள் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இதெல்லாமே எதுவுமே அவளுக்கு எட்டவே எட்டாது. ஒருவேளை அவள் எந்திரிச்சிட்டா அப்படின்னா இதெல்லாம் அவளுக்கு யூஸ் ஆகுமோ என்னமோ யோசிச்சு பார்த்தவ தன்னோட கையினால் அந்த கம்பியை இழுக்கிறா. அப்போதான் அந்த கம்பியில் ஒரு சின்ன விரிசல் விழுகிறத பார்க்குறா. டக்குன்னு உடனே தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்த சுற்றி முற்றியும் பார்த்து தான் பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய பிளேட்டை பார்க்குறா. ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு அந்த பிளேட்டை எடுத்து அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய பிளேட்டில் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி எடுத்துட்டு அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து தான் கையில் விரிசல் வந்திருக்கக்கூடிய கம்பி சைடு அதை உள்ளே விட்டு நெம்பி பார்க்குறா. அது ஓரளவுக்கு விரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த பிளேட் போகிற அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் பக்கத்தில் இருக்கிற அந்த சில்வர் டம்ளர் கண்ணு தெரியுது. டம்ளர் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் கசாயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த டம்ளரை உள்ளே விட்டு நல்லா திருகுறா. கம்பி நல்லாவே விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் திருகுனானா போதும். மறுபடியும் அந்த பிளேட்டை எடுத்து வச்சு திருகுறா. அந்த கம்பி நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வலது கையால் அந்த கம்பியை மெல்ல ஓப்பன் பண்ணுறா. அவ்வளோதான். 2 கம்பிகளுக்கான ஜாயினில் அந்த கம்பி ஓப்பன் ஆனதை மெல்ல எடுக்கிறா. யசோதாவோட கம்பி கையிலிருந்து அப்படியே விலகிடுது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? தன கையில் இருக்கக்கூடிய கம்பி விலகின உடனே கால் இருக்கக்கூடிய கம்பியும் நல்லா இழுத்து பார்க்குறான். ஆனால் 1/4 மணி நேரம் ஆகியும் அவளுடைய காலில் இருக்கக்கூடிய கம்பி எங்கேயுமே விரிசல் விழுகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெல்ல மெல்ல அப்படியே நகர ஆரம்பிக்கிறா. பெட்டு கீழே இருக்கக்கூடிய கம்பி அவளுக்கு எட்டுற மாதிரி இருக்குது. அந்த வயிற்றை வச்சுக்கிட்டு ரொம்பவே எக்கி பெட்டு கீழே இருக்கக்கூடிய கம்பியை எட்டி பார்க்குறா. தனக்கும் அந்த கம்பிக்குமே ஒரு ஜானுக்கு மேலே அளவில் இருக்க எந்திரிச்சு உட்கார்ந்தவ தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேட்டை அந்த பக்கமாக எடுக்கிறா. பிளேட்டை எடுத்தவ அந்த மறுபடியும் பெண்டா கீழே விழுந்து அந்த கம்பி எடுக்கிறதுக்காக அந்த பிளேட்டை அந்த கம்பி மேலே வச்சு இழுக்கிறா. கம்பி அவள் கைக்கு சிக்குது. கம்பியை எடுத்தவ தான் காலில் இருக்கக்கூடிய அந்த கம்பி மேலே 2 அடி அடிக்க விரிசல் விழுகுது. அதுக்குள்ளே கால், வயிறு, கை எல்லாமே பயங்கரமாக வலிச்சாலும் தான் தப்பிச்சா சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை ஓங்கி அடிக்கிறா. கம்பி விடுபடுது. அப்புறம் என்ன, எந்திரிச்சு மெல்ல மெல்ல வேகமாக அந்த கதவுக்கு பக்கத்தில் வரா. வெளியில் ஒரு வேளை திறந்து அவன் இருந்து நம்மளை கொண்டுட்டானா என்ன பண்ணுறது, எதுக்கு இந்த கம்பியை கையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கம்பியை பின்னாடி பக்கமாக வச்சுக்கிட்டு கதவை இழுத்து பார்க்குறா.
கதவை சுத்தமாக திறக்க முடியல. தான் கையில் இருக்கக்கூடிய கம்பினால் கதவை நல்லா போட்டு அடி அடின்னு அடிக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தொப்புன்னு ஒரு சத்தத்தோட அந்த கதவு ஓரளவுக்கு உடையுது. உடஞ்ச இடத்துலேருந்து அப்படியே மெல்ல எட்டி பார்க்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஹால் தெரியுது. அங்கே யாருமே இல்லாத மாதிரி இருக்க அவள் பார்த்துட்டு அந்த இடத்த கையை விட்டு அங்கே இருக்கக்கூடிய லாக்கை ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண பார்க்குறா. ஆனால் பூட்டு ஏதோ போட்டிருக்கிற மாதிரி இருக்க தன் கையில் இருக்கக்கூடிய கம்பியை அந்த ஓட்டை வழியாக விட்டு அந்த பூட்டை ஒரு 10 அடி அடிக்கிறா. ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த கதவு உடைக்கப்படுது. கதவு மெல்ல திறந்துக்கிட்டு வேகமாக வெளியில் வந்தவ காலில் இருக்கக்கூடிய கயிறு, அதாவது அந்த சங்கிலி, கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியோடையே மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. வெளியில் வந்து பார்த்தவளுக்கு அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க வெட்ட வெளிச்சமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாறை, எங்கே பார்த்தாலும் முள், எங்கே பார்த்தாலும் எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. அந்த இடத்துலேருந்து எப்படி தான் தப்பிக்கிறோமோ என்னன்னு தெரியாமல் அவள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் கதவை பார்க்குறா. கதவு இரும்பு கதவு. இவ்வளோ நேரம் உடைச்சது மத கதவு, இப்போ இரும்பு கதவு. இந்த இரும்பு கதவை நாம் எப்படி உடைக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சி அப்படியே ஒரு நிமிஷம் சொருகி போய் அதே இடத்துல நிற்க அவளுக்கு எந்த ஐடியாவும் தோணலை. மாட்டு வண்டியில பின்னாடி வைக்கோல் போர் வச்சுக்கிட்டு ஒரு பெரியவர் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. தாகமா இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதியூர் ராகவும் தங்கிட்டு இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில தண்ணி குடிச்சிட்டு அந்த எம்டி வாட்டர் பாட்டில தூக்கி போட்டுட்டு பாக்குறாங்க. மாட்டு வண்டியில் போறக்கூடிய பெரியவர் கண்ணுக்கு தெரிகிறாரு. ஐயா நில்லுங்க! இன்ஸ்பெக்டர் மதி கூப்பிட்ட உடனே அந்த மாட்டு வண்டி முதல்ல நிக்கல. அதுக்கப்புறமா 2-3 வாட்டி கூப்பிட்டுட்டு ராகவும் அவங்களும் ஓடி போய் நிக்க மாட்டு வண்டி நிறுத்துறாங்க. அந்த பெரியவர் இடது கையை கண்ணுக்கு மேல வச்சு திரும்பி, என்னம்மா, என்ன வேணும்? ஐயா, இங்கே ஏதாவது வீடு, ஏதாவது கடை, இல்லை ஏதாவது குடிசை, பாலடைஞ்சு வீடு ஏதாவது இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே எப்படி பொண்ணு இருக்கும்? இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சுற்றி இடம் முழுக்க காடு தான். இன்னும் 15 கிலோமீட்டர் போனால் எங்கள் ஊர் வரும். மற்றபடி இடையில ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். ஆயப்பங்காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் எனக்கு தெரியாதா என்ன? அப்போது இங்கே எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை போல இருக்கிறாகோ. 2 பேர் பேசிக்கிறத கேட்ட அந்த பெரியவர், என்ன பொண்ணு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒரு குற்றவாளியை தேடி வந்தோம். அவர் இங்கே மேபி இருப்பானோ என்னமோ நினச்சி வந்தோம். பட்டா இங்கே எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. பொண்ணு, இந்த இடத்துல ஒரு காக்கா கூட இருக்காது. நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக கம்முன்னு வெசனேன்னு வேற பக்கம் போய் தேடி பாருங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா இன்னொரு காட்டு பகுதி இருக்குது. அங்கே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சொன்னதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் மதியம் ராகவும் அந்த பெரியவரை வணக்கம் சொல்ல அந்த பெரியவர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு 1 கிலோமீட்டர் தூரமாக தள்ளி போகிறாரு. 1 கிலோமீட்டர் தூரமாக தள்ளி போனதுக்கப்புறமா மாட்டு வண்டி நிறுத்திட்டு திரும்பி பார்க்க ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் மதியம் ராகவும் ஏறி போகிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய கண்ணன் வேகமாக மாட்டு வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டரில் தான் யசோதா வச்சுருக்கக்கூடிய இடம். மாட்டு வண்டியில் வயசானவன் வேஷம் போட்டுட்டு வந்த கண்ணன் எப்போவுமே வெளியில் தன்னை அடையாளம் காட்டிக்கக்கூடாது, தான் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வேறு ஒரு மாறு வேஷத்தில் தான் தங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்குறதுக்காக அந்த வேட்டிலேருந்து வெளியில் வருவான். இன்றைக்கி அவன் போட்டிருக்கிற வேஷம் வயசானவங்க வேஷம். இதை புரிஞ்சுக்கிட்டவன் நம்மளை போலீஸ் ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக தன்னுடைய இடத்துக்கு மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவன் தன்னுடைய இடத்த அடைஞ்சிருவான். அடைஞ்சதுக்கப்புறமா யசோதாவை அங்கேருந்து எப்படியாவது மாற்றி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறான். தாங்கிட்டு இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை எப்படியாவது அடிச்சு உதச்சு அந்த கதவை திறந்துடலாம் அப்படின்னு நினச்சி இரும்பு கம்பியை ஓங்கி அடிக்கலான்னு போகும் பொழுதுதான் அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க மாட்டு வண்டியில் வயசான வேஷத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணன் தெரிகிறான். அது கண்ணன் தானே அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே கண்ணை முக்கால்வாசி வேஷத்தை களைச்சிக்கிட்டு வேகமாக வரான். இப்போ யசோதாவுக்கு என்ன பண்ணுறனே தெரில. அந்த இடத்த சுற்றி பார்க்குறான். அந்த இடத்துல சமையல் பண்ணுறதுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய மேடை தெரியுது. அந்த மேடையில் 2-3 சாக்கு தெரியவே அந்த சாக்கு மூட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு யசோதா வேகமாக போய் அந்த சாக்கு மூட்டைக்கு பின்னாடி ஒளியிறா. மாட்டு வண்டியிலேருந்து இறங்கின கண்ணை தங்கிட்ட இருக்கக்கூடிய சாவி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு கதவை திறக்கிறான். திறந்துட்டு
தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் 2-3 கட்டப்பையில் எடுத்துட்டு கரெக்டாக அந்த சமையல் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் கொண்டாந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையெல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். கண்ணன் அங்கே வரும் பொழுது அவளுக்கு உசுரே இல்லை, இதே துடிப்பு என்னமோ மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. என்ன விஷயம்னா, ஹால்ல இருந்து பார்த்தா அந்த பெட்ரூம் கதவு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே கண்ணன் இன்னும் அந்த பெட்ரூம் கதவை பார்க்காதது அவளுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. 2-3 பையை வச்சுட்டு 3ஆவதா வெளியில் போகலான்னு சொல்லி போகும் பொழுதுதான் கண்ணன் ரூம் கதவை பார்க்குறான். ரூம் கதவு அடைச்சு உதச்சி நறுக்கப்பட்டிருக்கிறது நல்லாவே தெரியுது. கண்ணை மெல்ல மெல்ல அந்த ரூம் கதவுகிட்ட நடந்து போகிறான். ரூம் கதவுகிட்ட நடந்து போகிற நேரத்தில் யசோதா அந்த கதவை திறந்துருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வயிற்ற நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 அடி வச்சோம்னா வெளியில் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தயாராக நின்றுட்டுருக்கிறா. கண்ணன் ரூம் கதவுகிட்ட போய் ரூமுக்குள்ளே கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் யசோதா மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த கதவுகிட்ட வரும் பொழுது கண்ணனுக்கு ஏதோ சத்தம் கேட்டு வெளியில் எட்டி பார்க்க யசோதா வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துடுறான். அவ்வளவுதான். அந்த இடத்துலேருந்து திக்கு தெரியாமல் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. இதை புரிஞ்சுக்கிட்ட கண்ணை அந்த வீட்டிலேருந்து வேகமாக ஒடியாடுறான். கரெக்டாக யசோதா வெளியில் வந்து எட்டி பார்க்கும் பொழுது ஒரு பாறைகளுக்கு கீழே தட்டு தடுமாறி ஓட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த கண்ணை ஒரு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறா. வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் அவளுக்கு கணக்கு கிடையாது. உசுறு தப்பிச்சா போதுன்னு நினச்சி ஓடும் பொழுது கண்ணனுக்கு அதுவும் ஒரு கோவம்தான். வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யசோதா ஓடுற வேகத்தில் பாதி தான் கண்ணனால் நடக்க முடியுது. இருந்தாலும் யசோதாவை ரொம்பவே நெருங்க ஆரம்பிக்கிறான். கண்ணன் ஓடக்கூடிய வேகத்தில் அவள் பாதி அளவுக்கு ஓடுறதுனால கண்ணன் சீக்கிரமாக யசோதாவை பிடிச்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு யசோதா மெல்ல மெல்ல இன்னும் தன்னுடைய வேகத்தை கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் சுத்தமாக முடியல. 6 மாதம் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தெம்பே இல்லாமல் எவ்வளோ நேரம் ஓட முடியும்? இப்படியே ஒரு 10 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் சடனா யசோதாவோட முடியை பிடிச்சி இழுக்கிறான் கண்ணன். முடியை பிடிச்சி இழுத்த உடனே சடனா பின்னாடி வந்து கீழே விழுகிறவ அம்மா அப்படிங்கிற ஒரு அலலரோட வயிற்ற பிடிக்கிறா. வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. முடியை சுருட்டி தூக்கி பிடிச்சவன் அவளை ஓங்கி அப்பறான். என்னடி திமிரா, இன்னும் 4 மாதம் நீ என்கிட்ட இருந்தாண்டி ஆகணும். வயிற்றில் இருக்கிற என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போடி, செத்து கூட போடி, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நாயே, எவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆய பார்ப்பேன் சொல்லிட்டு அவளை மறுபடியும் ஓங்கி ஒரு அடி அடிச்சு அங்கிருந்து இழுக்கிறான். ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏற்கனவே வரும் பொழுது ஓரளவுக்கு உடம்பு இருந்தவ இவன் கொடுக்கறதுனால மூஞ்சி உடம்பு எல்லாம் வீங்கி போய் இப்போ டபுளாக மாறி இருக்கிறா. அவளை இழுக்கிறது கண்ணனுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப சிரமப்பட்டு கையை பிடிச்சு இழுக்க யசோதா வரமாட்டேன்னு துடிக்க ஆரம்பிக்கிறான். என்னை விற்று, என்னால் முடியவே முடியாது, என்னால் முடியல, என்னை விற்று அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரே தள்ளா தள்ளி கீழே தள்ள அங்கே இருக்கக்கூடிய பாறையில் போய் விழுகிறா. விழுந்த உடனே அவளுக்கு இடது பக்கம் அடிப்பட அவள் மறுபடியும் வழியில் துடிச்சு அம்மானு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துலயே சுருண்டு விழுகிறா. நாயே, இந்த குழந்தைய நீ எனக்கு பெத்து தரல, நீ இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சுற்றி முத்தியும் பார்த்து கட்டை ஒன்றை எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக வரும் பொழுது யசோதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை இல்லை, உன் பேச்சு கேட்குறேன், இந்த குழந்தைய நான் பெற்று தரேன், உனக்கு இந்த குழந்தைய நான் பெற்று தரேன், தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அந்த கட்டையை கீழே போட்டுடுறான். யசோதா மெல்ல அந்த பாறையை கையை வச்சு எந்திரிச்சு அவன் கூட போகலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறா. அவனும் யசோதாவோட கையை தான் கையோட பிணைச்சு அவளை இழுத்துக்கிட்டு போகிறான். 2 பேரும் உன்னை துரத்து என்ன துரத்துன்னு சொல்லி ஒடியாந்ததில் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்ததை அப்போ தான் உணர்றாங்க. உணர்ந்து மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே உடம்புல தெம்பு கிடையாது. யசோதாவுக்கு சுத்தமாக கிடையாது. கண்ணன் மெல்ல மெல்ல யசோதாவை இழுத்துட்டு போயிட்டுருக்கிறான். அப்போ தான் ஒரு பாறை வந்த உடனே, என்னால் முடியல, ஒரு 10 நிமிஷம் தான் கொந்துக்கிறேன், அதுக்கப்புறமா என்னை கூட்டிகிட்டு போ. யசோதா கெஞ்சினதுக்கு அப்புறமா அவனுக்கும் மூச்சலைக்கவே அங்கேயே உட்காடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக அவனோட கண்ணுக்கு ஏதோ ப்ளூ கலரில் ஒரு டாட் மாதிரி தெரியுது. அந்த டாட் பக்கத்தில் நெருங்க அவனுக்கு பயமாகுது. எந்திரி எந்திரி, நம்ம வேகமாக நடக்கணும், எந்திரி அப்படின்னு சொல்ல யசோதா முடியாதுன்னு சொல்ல, இல்லை வேற வழி இல்லை, எந்திரிச்சிட்டாகணும் வா அப்படிங்கும் பொழுதே ஜீப்பு ரொம்ப வேகமாக வந்து நெருங்க ஆரம்பிக்குது. கண்ணன் சுதாரிச்சுக்கிட்டு யசோதாவை கூட்டிகிட்டு வேகமாக ஓடலான்னு சொல்லி ஒரு 10 எட்டு வைக்கும் பொழுது
ஒரே பாய்ச்சல்ல ஜீப் வந்து அவங்க முன்னாடி நிற்க பயந்து போனவன் யசோதாவை பின்னாடி இழுத்து 2 பேரும் சடனாக கீழே விழுகிறாங்க. கண்ணன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஜீப் ஒன்று முன்னாடி வந்து நிற்க அதை புரிஞ்சுக்கிட்டவன் யசோதாவை இழுத்துக்கிட்டு ஓடலான்னு எந்திரிக்கும் பொழுது ஜீப்லேருந்து சடனாக எகிரி வந்த மதி வேகமாக வந்து கண்ணனோட சட்டையை பிடிச்சு இழுக்கிறாங்க. வயசான வயசுல அதே மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனை ஜீப்பை விட்டு இறங்கி வரக்கூடிய ராகவ் அவனுடைய கையை பின்னாடி பக்கமாக இழுத்து பிடிச்சு அப்படியே நிற்கிறான். ஆனால் கண்ணன் விடுற மாதிரி தெரில. தான் காலால் இன்ஸ்பெக்டர் மதியை ஓங்கி ஒரு ஒதிக்க சுதாரிச்சுக்கிட்ட ராகவ் ஒரு நிமிஷம் அவனை அடிக்கலாங்கிறதுக்குள்ளேயே ராகவையும் அவன் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட பார்க்குறான். ஒரு 10 எட்டு வச்ச உடனே இன்ஸ்பெக்டர் மதி கீழேருந்து எந்திரிச்சு வேகமாக ஓடி போய் அவனை பின்னாடி ஒரு உதைக்க அங்கே இருக்கக்கூடிய பாறையில் கீழே விழுந்து எந்திரிக்கிறான். அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் மதி அவனை பிடிக்கலான்னு போகும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் எடுத்து இன்ஸ்பெக்டர் மதி மேலே போட கரெக்டாக அது அவங்களுடைய கண்ணு மேலே வந்து பட்டு ஒரு நிமிஷம் நில குளிஞ்சு போயிடுறாங்க. அந்த கண்ணுக்கு கீழே அடிப்பட்டில் துடிச்சிட்டு இருக்கும் பொழுது ராகவ் எந்திரிச்சு வேகமாக ஓடி போய் முன்னாடி போகிறவனை துரத்த 10 நிமிஷம் அவன் ஓட பின்னாடி அவங்க துரத்தன்னு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு பக்கமாக 2 பேரும் ஓட ஆரம்பிக்க கடைசியாக அங்கிருந்து ஒரு கட்டையை எடுத்து அவன் மேலே போட பின்னாடி மண்டையில் பட்டு அந்த இடத்துல கண்ணன் சுருண்டு கீழே விழுகிறான். ராகவ் ஓடி போய் கண்ணன் மேலே ஏறி உட்காந்து அவன் 2 கைகளையும் பின்னாடி மடக்கி அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது வச்சு கட்டலானா முடியல. வயசான வயசில் அவன் போட்டிருந்த லுங்கியே அவர் இழுத்து பிடிச்சு அவனை கட்டி அங்கிருந்து எந்திரிச்சு எழுப்புறாங்க. 10 நிமிஷம் அவன் ஓடி அந்த தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக கடந்து வந்து அங்கே மதி இருக்கக்கூடிய இடத்துல யசோதா கடக்கக்கூடிய இடத்துல ராகவ் கூட்டிகிட்டு வந்து அங்கே கண்ணனை உட்கார வைக்கிறான். மேம் ஆர் யூ ஓகே? நோ ப்ராப்ளம். கண்ணு கீழே தான் அடி. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு என்னால் பார்க்க முடியல. கண்ணு ரொம்ப பெயினாக இருக்குது. என்னாச்சுன்னு பாருங்கள். ராகவ் சொன்ன உடனே அங்கிருந்து போய் அந்த பொண்ணை பார்க்க அவன் மயக்கம் போட்டு விழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ராகவ் அந்த பொண்ணை மெல்ல எழுப்ப பார்க்குறா, முடியல. ஏன்னா ஒரு கையில் அவன் கண்ணனையும் இழுத்து பிடிச்சிருக்கிறான். இன்ஸ்பெக்டர் மதி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வலியை கூட பொருட்படுத்திக்கிட்டு ஜீப்பில் இருக்கக்கூடிய கை விலங்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ணனோட கையை பின்னாடியாக கட்டி போட்டு அவனை இழுத்துட்டு போய் வண்டிக்கு பின்னாடி உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணை 2 பேரும் கைத்தாங்களாக அப்படியே தூக்கிட்டு வந்து ஜீப்புக்கு பின்னாடி உட்கார வச்சு அந்த ஜீப்பை அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஜீப்பை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ராகவ், ஆர் யூ ஓகே? ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போவோமா? இல்லை ராகவ், நம்ம முதல்ல இவனை கொண்டே ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். நம்ம கோர்ட்டில் ஒப்படைச்சு இவனை உள்ள தள்ளோம்னா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். இன்னும் எத்தனை பொண்ணுங்களை எங்கே பண்ணியிருக்கான்னு தெரில. இவன்கிட்ட நம்ம வாக்குமூலம் வாங்கினா தான் நமக்கு நடக்கும். இந்த பொண்ணை கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா என்னை பார்த்துக்கிறேன். மேம் எப்படி மேம் இவன் குற்றவாளியாக இருப்பான்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிங்க? ஒன்றும் இல்லை ராகவ், வயசான வேஷம் போட்டிருக்காங்கிறது என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அவன் பேசினது நம்மளை டைவெர்ட் பண்ணது அங்கிருந்து ஒரு தூரம் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஜீப்பை நிறுத்த சொன்னேன். ஜீப்பை நிறுத்தினதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு வயசானவங்களோட உடலமைப்பு வேற, இவனோட உடலமைப்பு வேற. இவனுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு தான் இருக்குமோன்னு தோணுச்சு. வேஷம் போட்டிருக்காங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால தான் திரும்பி போய் பார்க்கலாமான்னு சொன்னேன். அப்போ தான் அந்த மாட்டு வண்டி போன தடத்தை யோசிச்சு போகும் பொழுது பாறை மேலே 2 பேர் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே என்னமோ மிஸ்டேக் இருக்குன்னு. அதனால தான் உங்களை ஜீப்பை ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போக சொன்னேன். அண்ட் ஒன் மோர் விஷயம், அவனோட சாயல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த சாயலோட ஓரளவுக்கு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. அதனால தான் எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நம்ம போனோம். நல்ல வேலைக்கு அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலை. சொன்னதுக்கப்புறமா 2 பேரும் ஜீப்பை ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலில் விட யசோதாவை அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் டைரெக்டாக அவனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவனுடைய குற்றங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறமா அவனுக்கு தண்டனைகள் வாங்கப்படுது. கண்ணன் இந்த பெண்களை எல்லாம் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்கிறாங்க. அதாவது தன்னை மாதிரியே ஒரு குழந்தை தான் பிறக்கணும்னு தான் மனைவி சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறமா வெறி கொண்டவன் அந்த குழந்தையும் கொண்டு தான் மனைவிக்கு பக்கத்திலே பொதிக்கிறான். அதுக்கப்புறமா அவனுடைய கோபம் எல்லாமே தன்னோட மாமியார் மேலே விழுக நேராக தேடி போய் அவங்க மாமியாரையும் கொல்லுறான். இதுக்கப்புறமா 3 மாதம் வீட்டை விட்டே வெளியில் வராதவன் சாப்பாட்டுக்காக திருட ஆரம்பித்து பல திருட்டுகளையும் பல கொலைகளையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் மனசுக்குள்ளே வந்த ஒரு விஷயம், தன்னை மாதிரியே ஒரு குழந்தையை பெற்று காட்டாமல் தன்னை விட நல்ல நார்மலான ஹியூமன் மாதிரி எப்பவும் போல் இருக்கிற மாதிரியான மனுஷங்களை பெற்று அவன் இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்போ தான் பெண்களை கடத்த ஆரம்பிக்கிறான். முதல்ல கடத்தப்பட்ட பெண்ணோட பேர் யமுனா.
யமுனா அப்படிங்கிற பெண்ணை கடத்தி அந்த பெண்ணை அவன் சித்திரவதை பண்ணி அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இவனை மாதிரியே பிறக்க அந்த நேரத்திலேயே அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் கொன்று பிதைக்கிறான். ரெண்டாவதா தான் பிரியாக்கு அப்புறம் யசோதா. இந்த யசோதாவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை நல்லா பிறக்கலினா இன்னும் உன்னுடைய பலிகள் நீண்டுக்கிட்டே தான் போயிருந்திருக்கும். அதுக்குள்ளே ஏதோ இவன் குற்றங்கள் தெரிஞ்சு நிரூபித்து அவன் இப்போ ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறான். குற்றங்கள் செய்யும் பொழுது அவன் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கானா என்ன அப்படிங்கும் பொழுது அதுக்கு நீதிபதி சொன்ன பதில், மனதால் பாதிக்கப்பட்டாங்கன்னு இதை எடுத்துக்க முடியாது. இவங்களுக்கு இருக்கிறது வெறி, ஈகோ. இவங்க எல்லாம் மிருகத்தை விட மேலானவங்க. தன்னை ஒருத்திங்க பார்த்து கேலி கிண்டல் செய்யும் பொழுது அது மூலமா வெற்றியை கூட அவன் சோச்சிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கொடுமையை அவன் கையில் எடுக்கிறான்னா அவன் கண்டிப்பா கொடுமையானவன் தான். மிக மிக குற்றங்களுக்கு அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். இவன் ஒரு மிருகம் அப்படிங்கிற விதத்துல இவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். சாகும் வரை கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் தான் உயிரோடு இருக்கிற நினைச்சு அவன் வேதனைப்படணும். எத்தனை பெண்கள் அவன் பண்ணியிருப்பான். அந்த பெண்களுடைய வேதனையெல்லாம் அவனுக்கு தெரிய வேண்டாமா அப்படிங்கிறது தான். ஆமா, மனநலம் அப்படிங்கிறது தான் பிறந்ததிலிருந்தோ இல்லை வேற ஏதோ காரணங்கள்னால பாதிக்கப்படுறதானே தவிர ஒரு ஈகோனாலேயோ ஒரு வெறியினாலேயோ வர்றது மிருகங்களுக்கு சமம். மிருகங்கள் தான் யாரு என்னன்னு தெரியாம தனக்கு பசி எடுத்தா கொன்னு தீக்கும். அந்த மிருகங்கள் கூட ஒரு சில நேரங்கள்ல பசி ஆறிடுச்சுன்னா யாரையும் கொள்ளாது. ஆனா இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இதுல என்ன விஷயம்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட யசோதா 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்கிறது தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கர்ப்பை தானாக களைஞ்சு அந்த குழந்தை இறந்து அந்த குழந்தைய எடுக்கும்பொழுது யசோதாவும் இறந்து போகிறான். அவன் கொடுத்தது எல்லாமே ஏதேதோ மருந்துகள், தப்பான மருந்து. அதனால தான் இந்த பெண்கள் இன்னும் பாதிக்கப்படுறாங்க. அந்த சிசுவனுடைய குறைகள் எல்லாமே மறுபடியும் மேலே வருது. ஒரு பெண்ணை கடத்தி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு மூலமாக கர்ப்பமாக்கி அந்த பெண்ணை அவன் குழந்தை பெற்றுக்க வச்சு அந்த குழந்தை மாதிரியே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கொன்று அந்த பெண்ணையும் கொன்னும் புதைக்கிற கொடூரனுக்கு தண்டனை சாகும் வரைக்கும் கொடுமை அனுபவிக்கணும். உடனே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா அவன் உடனே செத்து போயிடுவான். அணுவாக அவன் சாகணுங்கிறக்காக தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு உடல்ல இருக்கக்கூடிய குறை அப்படிங்கிறது என்னைக்குமே அது குறை கிடையாது. ஒரு மனுஷன்னா இப்படிதான் இருக்கணும்னு யாரும் வரையடிச்சிட்டு போல, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அந்த குறையை யாராவது கிண்டல் பண்றாங்கன்னா அந்த குறையினால நல்ல விதமா ஜெயிச்சு அவங்க முன்னாடி உயரத்துல நின்று அவங்க தானா பேசி மரியாதை கொடுக்குற அளவுக்கு போகணுமே தவிர அதனால தப்பா போகக்கூடாது. அதுதான் உண்மை. குறை அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சாதிக்கிறதுக்கு வயசும் கிடையாது, குறையும் கிடையாது. ஒருவேளை கண்ணன் அப்படி சொல்றியா, எனக்கு பிறக்க போற குழந்தை இந்த உலகத்துல சாதிச்சு எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சாதிப்பாங்கன்னு காட்டுவேன் அப்படின்னு நிரூபிச்சிருந்தானா ஒருவேளை கண்ணன் இந்த உலகத்துல ஒரு ரோல் மாடலா கூட மாறி இருந்திருக்கலாம். கூட இருக்கிறவங்க காரணமா கூட இருந்தாலும் அவனே தன்னை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான். கூட இருக்கிறவங்களும் அவனை ஒருவேளை தவறா பேசாம இருந்திருந்திருக்கலாம். கூட இருக்கிறவங்களும் பேசக்கூடாது, அவமானப்படுறவங்களும் தப்பான வழியில போயிடக்கூடாது. இந்த உலகத்துல எதுக்குமே வரையறை இல்லை. எப்படிப்பட்டவங்களும் எப்பேற்பட்டவங்களும் நல்ல வழியில கண்டிப்பா சாதிக்கலாம். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, கதை, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இதுல வந்திருக்கக்கூடிய வாக்கியங்கள் முதற்கொண்டு யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். இருளின் அமைதி கதை ஒரு பொழுதுபோக்குக்காக கற்பனையாக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். யாரையும் எந்த குறிப்பிட்ட இனத்தையும் சொல்லி அதன் மூலமாக வருத்தத்திற்காக எழுதப்பட்ட கதை கிடையாது. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய கருத்துக்களை கற்பனையாகவே பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.